உள்ள என்ன ஆட்டம் பாட்டம் கூட்டம் எது இருந்தாலும் இப்படி தான் நடக்கும். அதே போல இத்தனை நாளா நம்ம எத்தனையோ பண்ணியிருக்கோமோ இல்லையோ, அது அத்தனை எங்க பதிஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமோ? நல்ல வேளை இது ராமாயணத்துக்கு ஒத்து வராதுங்கிறதுனால தான் நடக்கல. இதுவே கிருஷ்ணாவதாரமா இருந்தது. அப்புறம் மூணாவது பார்ப்போம். பல நாட்களா எத்தனையோ பிறவிகளா நாம பிறவி எடுத்திருக்கோமே, அந்தந்த பிறவியில நடந்ததெல்லாத்தையும் பதிச்சு வைக்கணும். அதுக்கு தான் பதிவு வாசனான்னு பேர். இப்படி வைத்துக் கொள்வோம். ஏதோ சில பாட்டு கச்சேரியெல்லாம் கேட்டேன், அதெல்லாத்தையும் எங்கேயோ பதிச்சு வச்சுருந்தாகணும். எங்கே வச்சுப்போம்? நம்ம கையில் இப்போ ஒரு குச்சி கொடுக்குறாளோ இல்லையா, அதுதான் எல்லாமே. முன்னாடினா ஒரு தகடு இருக்கும், அந்த தகடெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ அதுக்குன்னு ஒரு பேனா அப்படின்னு பேர் வச்சு வைக்கிறாளோ இல்லையா, அந்த பேனா அந்த மூடி ஆட்டம் ஒன்று இருக்குது, என்னென்னமோ ஒரு அதையே இப்போ பெருமாள் பதக்கம் போண்டாலோ இல்லையோ அதை இப்போ போண்டுடுறான். யாருக்காக இருந்தாலும் கையில் போட்டுக்கிறா, கழுத்தில் போட்டுக்கிறா. அப்போ அதில் போட்டு எனக்கு எத்தனை உலகத்தில் இருக்கிற மொத்த தத்துவம் அதில் இருக்குங்கிறான். எல்லாத்தையும் அதில் போட்டு கொடுத்துட்றார். ஆனால் அதில் பார்க்க முடியுமோ? எதில் நான் பதிச்சு வச்சுருக்கேனோ அந்த பதிவுக்கு தேவையான கருவி தன்னைத்தானே பார்க்குமா? தங்கிட்ட பதிஞ்சிருக்கிற எதையான்னு பார்க்குமா? பார்க்காது. சரி, நானாவது அதையே தட்டி பார்க்கலாமா? முடியாது. அந்த கருவியை நான் இன்னொரு கணிப்பொறிக்குள்ளே பொருத்தி ஆகணும். பொருத்திட்டு தட்டி விட்டேன்னா அதுக்கு ஒரு திரை இருக்குது. அந்த திரையில தான் மொத்தத்தையும் அது காட்டும். உள்ளே என்ன ஆட்டம் பாட்டம் கூட்டம் எது இருந்தாலும் அந்த திரையில போட்டு பார்த்தா தான் அது தெரியும். திரையை தட்டி என்ன பார்க்கணும்னு நீ முடிவு பண்ணியான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. அது எப்படி சாமி நான் பண்ண முடியும்? சரி, ஒருவேளை என்ன பார்க்கணும்னு அந்த பதிச்சு வச்ச யந்திரம் முடிவு பண்ணுமா? அதுவும் பண்ணாது. அப்போ யார் முடிவு பண்ணணும்? அந்த யந்திரத்தை கருவி யார் சொருகிறானோ அவன் தான் பண்ணி ஆகணும். அவன் பார்த்து இன்னதை தேர்ந்தெடுத்து பார்க்க போகிறேன், அது பதிவு பண்ணியிருக்கிற கருவி இது, அதை நான் பார்க்கறதுக்கு வேண்டிய திரை அது. இப்படி தான் நடக்கும். அதே போல் இத்தனை நாளாக நம்ம எத்தனையோ பண்ணியிருக்கோமோ இல்லையோ, அது அத்தனையும் எங்கே பதிஞ்சு வச்சுருக்கோம் தெரியுமோ? ஆத்மாங்கிற எங்கிட்ட தான். ஏன்னா எனக்கு மட்டும்தான் அறிவு உண்டு, அதில் தான் மொத்தமே பதிஞ்சிருக்கும். ஆத்மாவான என்னிடத்தில் நடந்த அத்தனையும் பதிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கிட்ட தான் அறிவு இருக்குது. அப்போ நான் தான் அந்த பேனா மூடின்னு வச்சுடுங்க, அதுதான் நான். ஆனால் நான் எங்கே பார்க்கறது? இந்த பதிஞ்சத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு திரை வேணும் இல்லையோ, அந்த திரை தான் மனம். நெஞ்சம்னு சொன்னாலும் உள்ளம்னு சொன்னாலும் மனம்னு சொன்னாலும் அதுதான் திரை. அப்போ மனம் தான் எந்த காட்சியை காட்க வேணும்னு பார்க்கணும்னு முடிவு பண்ணுமோ? பண்ணவே முடியாது. மனத்துக்கு அந்த சக்தி யாரும் கொடுக்கவே இல்லை. மனம் திரையாக இருந்து எல்லாத்தையும் காட்டும், அவ்வளோதான். அதனால் மனம் இனிமை அடைய வேண்டுமானால் அது மனத்தின் கண் அல்ல. அது இனிமைப்படுவது மனத்தினுடைய வசத்திலே கிடையாது. அது இனிமையாக இருக்கணும்னா ஆத்மாவனுடைய வசத்தில் தான் இருக்குது. அவர் தானே தேர்ந்தெடுக்கிறார். இதில் ஒரே ஒரு வித்தியாசம், ஆரோத்தர் அந்த குச்சியை சொருகிறார். குச்சி வேறு, திரை வேறு, மனுஷன் வேறு. ஆனால் இந்த இடத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற குச்சியும் ஆத்மா தான், தேர்ந்தெடுக்கிற மனுஷனும் ஆத்மா தான். எதை வைத்து பார்க்க போகிறேன்னா திரை மட்டும்தான் வேற, மனம்ங்கிற திரை மட்டும் வேறையாக இருக்கும். அந்த திரையில எல்லா காட்சிகளும் வரும். இதையும் காட்டும், அதையும் காட்டும், அதையும் காட்டும். அது எதை காட்டணும், எதை பார்க்கணும்னு முடிவு பண்ணுறது யார்? ஆத்மாவாகிற நான் தான் முடிவு பண்ணுவேன். அதனால் இந்த மனம்ங்கிறது எதற்கு பயன்படும்னால் திரையாக இருந்து எல்லாத்தையும் காட்டுறதுக்கு பயன்படும். மூடிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதுவுமே தெரியவே தெரியாது, காட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிளம்பலாம், மணி 7:30 எத்தனை மணிக்கு முடிப்பீர்? மாற்றிடுவாடல். அப்போ அதுக்குன்னு சிலதெல்லாம் பெருமாள் ஏற்படுத்தி வச்சுருக்கார். அப்போ மனம் என்னும் திரை, அந்த திரையில தான் இந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாக வேண்டும். அதற்கு 10 விதமான வெளிப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறார்கள். ஒரு நெருப்பை மூட்டினேன், அது இப்படி அப்படி அப்படி செதறும் இல்லையோ, ஒளி சிதறல்கள், அல்லது அதுலேருந்து விஸ்புலிங்கம்னு சொல்லுவாள். இப்போ இப்படி ஒவ்வொன்றா இப்போ செதறது பாருங்கள், பொறி பொறியாக செதறும் இல்லையோ, அதை போல் இந்த மனத்துக்கு 10 பொறிகள் இருக்கான். இப்படி செதறும், அப்படி செதறும், அப்படி செதறும், அப்படி செதறும். அதுக்கு எதுன்னு சொல்கிறார்கள்? காமம். அதான் விருப்பம். மனத்தினுடைய முதல் செதறல் விருப்பம், காமம். சங்கல்பம், விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு உறுதி வேணும் இல்லையோ, அதான் ரெண்டாவது சங்கல்பம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் விரும்பத்தான் தெரியும் சாமி, நிறைவேற்றுறதெல்லாம் அவர் பார்த்து பண்ணித்தரணும். இது என்னாலையா முடியும்னா அப்போ அவர் தான் சங்கல்பிக்கணும், நான் சங்கல்பிக்க முடியாது. அப்போ மனசுக்கு இருக்கிறது ரெண்டாவது. முதல்து காமம், ரெண்டாவது சங்கல்பம், மூணாவது விசிகித்சா. விசிகித்சானா அறிவதற்கு ஆவல். இதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். அறிவதற்குண்டான ஆவலை விசிகித்சான்னு சொல்லுவாள். அப்புறம் 4வது 5வது ஸ்ரத்தா அஸ்ரத்தா. ஸ்ரத்தாங்கிறது முனைப்பு.
ஒரு செயலை பண்ணி ஆயிடுவேங்கிற முனைப்பு. அஸ்ரத்தா முனைப்பே இல்லாத இருக்கிறது. ஆமாம் போனோம், இன்னைக்கா 6:30 நாளைக்கு பார்த்துவேன், இதுதான் அஸ்ரத்த. ஸ்ரத்த முனைப்பு, அஸ்ரத்த முனைப்பே இல்லாமை. முனைப்பு இல்லாட்டா ஊக்கமே படும். ஆஹா 5 பார்த்தோம். காம சங்கல்ப விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா. அதுக்கப்புறம் திருதி அதிருதி. திருத்திங்கிறது உறுதி, உறுதியாக இதை பண்ணித்தான் தீருவேன், அது திருதி. அதிருதி எதுலேயும் உறுதியே இல்லை, ஆரம்பிப்பார் ஆரம்ப சூரத்தனம், அவ்வளோதான் சுவாமி. அதுக்கப்புறம் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுலாம் அவருக்கு உறுதியே கிடையாது. இந்த ரெண்டு இந்த மனத்தினுடைய வெளிப்பாடுகள் தான், திருதி அதிருதி. அப்புறம் 3 ஹ்ரீஹி தீஹி பீஹி. ஹ்ரீஹி வெட்கம், தீஹி புத்தி, பீஹி பயம். நல்ல அறிவு. அதில் தீன்னு சொன்னால் நினைவு கூறணும் இல்லையோ, ஒரு விஷயத்தை திரும்ப நினைக்கணும். ஒரு ஒரு சுவையான தகவல் நன்னா கேட்டுக்கணும். எங்கேயோ பத்ரிகாசிரம யாத்திரை 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். நிஜமாவான்னு கேட்க வேண்டாம், கதைக்காக சொல்கிறேன். ஏதோ ஒரு வருஷம் பத்ரிகாசிரமத்தில் போனேன். அங்கே நம்மூர் சுவாமியும் ஒருத்தரை பார்த்தேன். அவர் எப்போவோ, அதுக்கப்புறம் திரும்பி வந்த பிற்பாடு இந்த ஊரில் அவரை நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்கேயோ வெளியூர் போயிட்டார் போடுது. இப்போ ஒரு 7-8 வருஷம் கழித்து இதே எங்கேயோ கடகண்ணிக்கு போயிருக்கிறச்சு அந்த சுவாமியை பார்த்தேன். இவர் எங்கேயோ பார்த்தாப்பல் இருக்கேன்னு தோணும். இப்போ அந்த பார்த்தாப்பல் இருக்கேங்கிறது எங்கேருந்து வெளியில் வரணும்? நான் எங்கேருந்தோ அதை எடுத்தாகணும் இல்லையோ. அவரை பார்த்துருக்கேன், அவரை பார்த்துருக்கேங்கிறது ஒரு நினைவு பதிந்திருக்க வேண்டும். அந்த பதிந்ததை நான் நினைவு கூறுகிறேனோ இல்லையோ, இதுக்கு தான் ஸ்மிருதின்னு பேர். ஸ்மிருதினா நினைவு கூறுதல். நினைவு கூறுதலும் போது 2 விதமாக நினைவு கூறுவோம். நன்னா நினச்சிங்கோ. ஒன்று, அதன் பின்புலத்தோடு பார்த்து நினைவு கூறலாம், அது பின்புலம் இல்லாமலும் நினைவு கூறலாம். இப்போ நான் இந்த சுவாமியை தெற்கூத்தர் வீதியில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பத்ரிகாசிரமம் இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அங்கே இருந்த கங்கை ஓடின்னு இருக்குமா? ஓடின்னு இருக்காது. அவரை மட்டும்தான் பார்த்துருப்பேன். ஆனால் கூட அவருடைய பின்புலமெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதோட கூடிய இவரை இப்போது இந்த ஊர் பின்புலத்தில் பார்க்கிறேன்னு தோணும். இதுதான் அன்னைக்கு நினச்சதை ஞாபகம் மட்டும் படுத்திடும். ஆனால் அந்த பின்புலமே இல்லாமல் அவரை நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், அதோடு தான் ஞாபகம் வச்சுருப்பேன். இன்றைக்கி அது இருக்கோ இல்லையோ, ஆனால் அது தெரிஞ்சு போய்டுறதோ இல்லையோ. இதுக்கு இன்னும் புரியிறாப்புல ஒன்று சொல்கிறேன். அதை தொலைதூரத்தில் ஒரு நிலம் இருக்குது பாருங்க, எது அப்படின்னு என் நண்பன் திரும்பி பார்த்தா, அது ஒரு மரம் இருக்கே, அந்த இடத்துல அது உட்காண்டிருக்கு, ஒரு பறவை உட்காண்டிருக்கு பாருங்க, அதுதான் அந்த சுவாமியினுடைய நிலம்னார். பார்த்து வச்சுன்னுட்டேன். ஒருவேளை மறுநாள் அங்கே போகிறச்சே அந்த பறவை பறந்து போயிடுத்துன்னு வச்சுங்க, அந்த நிலம் அவர் தான் இல்லையா? நேற்றுக்கு சொல்லச்சே அந்த பறவை அங்கே உட்காண்டிருக்கு, தேவதத்த கேதாரம்னு சொல்லுவார்கள். பறவை உட்காண்டிருக்கு அப்படின்னு அடையாளத்துக்காக சொல்லியிருந்தேன். இனிமேல் ஒவ்வொரு தரையும் பறவையாக கொண்டு முடியும், நிலத்தை அடையாளம் சொல்லி, ஓஹோ இதுதான் அவருடைய நிலம்னார். பறவையும் இருக்க தேவையில்லை, மரமும் இருக்க தேவையில்லை, ஆனால் நினைவு வந்துடுறது பாருங்க. இது பிரத்யபிக்ஞான்னு ஒன்று சொல்லுவார்கள், ஸ்மிருதின்னு இன்னொன்று சொல்லுவார்கள். அப்போ அதெல்லாம் நம்ம நினைவு கூறுவதுன்னா இந்த திரை தான் மொத்த வேலையும் பார்க்கணும். ஞானத்தினால வந்த நினைவை அன்னைக்கு இருந்த அந்த பின்புலம், அந்த அலகநந்தா நதி, அங்கே இருக்கக்கூடிய இந்த பஞ்சசீலா, அங்கே இருக்கிற பத்ரிகாசிரம பெருமாள், அவர், இதெல்லாம் ஒரு நிமிஷம் வேகமாக இந்த திரையில் ஓடணும். அது ஓடின உடனே என்ன ஆகும்? அவரை பார்த்து நம்ம பயப்படுறதா இருந்தால் பீஹின்னு உருவாயிடும். அவரை பார்த்து சந்தோஷப்படுறதா இருந்தால் சரி இனிமைன்னு ஒன்று உருவாகும். அவரை பார்த்து இவர் படுத்திருக்கிற பாட்டுக்கு இருந்தால் வருத்தங்கிறது உருவாயிடும். இந்த திரையில் தெரிஞ்ச உடனே அவர் எனக்கு என்ன செயல் செய்திருக்காரோ அதை வச்சுன்னு தான் அடுத்து என்னுடைய வெளிப்பாடே நடக்கும். அதனால் ஹ்ரீஹி பீஹி தீஹி. பீஹிங்கிறது பயம், தீஹிங்கிறது நினைவு கூறுதல், அதுதான் ஸ்மிருதின்னு சொல்லுவார்கள். அப்போ ஹ்ரீஹிங்கிறது வெட்கம். ஆக மொத்தம் 10 விதமான சிதற இந்த மனசுக்கு உண்டு. காமம், சங்கல்பம், விசிகித்சா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதி, அதிருதி, ஹ்ரீஹி, பீஹி, தீஹி என்று 10 அவதாரம் இருக்கோ இல்லையோ, நம்ம மனசு 10 அவதாரம் எடுத்துரும். பெருமாளுடைய 10 அவதாரம் இருக்கட்டும். இப்போ இவ்வளவெல்லாம் வேலை செய்யுதா சுவாமி? நான் ஏதோ மனசு உள்ளே இருக்கும்னு நினச்சிருந்தேன். எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அந்த திரைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துலேயும் பெருமான் எப்படி எழுந்துள்ளி இருக்கிறார்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். படைத்தார்னு முதல்ல சொன்னேன், அதில் தான் இருக்கிறார் உரைகிறார்னு 2வது சொல்கிறேன். விலகாமல் உரைகிறார்னு சொன்னேன். ஏன் உரைகிறார், அதற்குண்டான பயன் யாதுன்னு சொல்லிட்டேன். அவர் இல்லை என்றால் மனமே இருக்காது, அவர் இல்லை என்றால் மனம் வேலையும் செய்யாது. அதனால் அவர் இருந்து தான் தீர வேண்டும்னு பார்த்தோம். அது எத்தால் ஆக்கப்பட்டிருக்கு? சத்தம், ரஜஸ், தமசு, முக்குணங்களால் தான் அது ஆக்கப்பட்டிருக்கும். பராக்க பார்க்காது, பிரத்யக்கத்தான் பார்க்கும். அடுத்தது
எங்கே இருக்கிறது? இதயத்துக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இனி மனத்தின் சிந்தனைங்கிறது எது? இத்தனை நாழி பார்த்ததெல்லாம் மனம் மனம் மனம்ங்கிற தத்துவம் அதில் இருக்காருன்னு. சிந்தனை மனத்தால் நினைக்கிறோம் இல்லையோ, இது ரெண்டாவது. மனம் நினைக்கிறது, கண்ணு பார்க்கிறது, காது கேட்கிறது. மனம் நினைக்கிறதுனால் அதுக்கும் பெருமாளுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு என்ன செய்கிறார்? ரெண்டே பாட்டு சொல்கிறேன். சிந்தனையை தவநெறியை திருமாலை வந்தனது மனத்திருந்த, ஆழ்வாருடைய அழகான பாசம். சிந்தனையை தவநெறியை திருமாலை, சிந்தனையே அவர் தாங்கிறார். இத்தனை நாள் மனசை படைத்தவர், மனசில் எழுந்துள்ளிருக்காருன்னு சொன்னவர் மனத்தால் சிந்திப்போம் இல்லையோ, அந்த சிந்தனையே அவர் தான் சொல்லிவிட்டார். சிந்தனையே அவர்னால் சிந்தனையில் எது வரும் நன்னா நீங்கள் கூடவே வாங்கோ, அப்போ தான் நன்னா புரியும். மனம் பார்த்துட்டோம். மனம்ங்கிறது அந்த கருவி. அந்த கருவியிலேருந்து என்ன செய்கிறோம்? சிந்திப்போம். அந்த சிந்தனையே அவர் தான். சிந்தனைக்கு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையோ. நான் நாற்காலியை பற்றி சிந்தித்தேன், நான் ஒலிபெருக்கையை பற்றி சிந்தித்தேன். அதே போல் சிந்தனைக்கு விஷயம் இருக்கணுமே. சிந்தனையால் எதை சிந்திக்க போகிறேன்னால் அதுக்கும் அவர் தான். மனத்தை படைத்தவரும் அவர் தான், சிந்தனையாக இருக்கிறவரும் அவர் தான், சிந்தனைக்கு விஷயமாக இருக்கிறவரும் அவர் தான். திருவிந்தளூர் பரிமளரங்கநாதன் ஆச்சரியமான க்ஷேத்திரம், பஞ்சரங்க க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். ஆதி ரங்கமாக இருக்குது, அப்புறம் ஸ்ரீரங்கம் மத்திய ரங்கமாக இருந்தது. பெருமாள் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அப்பா ரங்கமாக கிழக்கு நோக்கி போனோம்னா அங்கே எழுந்துருள் இருக்கார். கடைசியாக திருவிந்தளூர் பரிமளரங்கநாதனா காவேரி தீர ரசிகனாக எழுந்துருள் இருக்கிறார். அவரை பற்றி திருமங்கையாழ்வாருடைய பாசம். அந்த ஆழ்வார் பெருமாளை சேவிக்கணும்னு போனார். 11:45 கதவு சாத்திடுவா. அவரும் தெரிஞ்சு தான் வச்சுட்டுருக்கார். அப்போ வேகமாக போனோமோ இல்லையோ, இவர் அப்படியே அவரை நினச்சி உருகிண்டே கொஞ்சம் 11:55. இதெல்லாம் நீர் பார்த்தீரான்னு என்ன கேட்க வேண்டாம், கொஞ்சம் நாழியாக எடுத்துங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நடை அடைச்சிட்டான், கதவை சாத்தியாக எடுத்து முத்திரை சாதிச்சுட்டா. அர்ச்சக சுவாமி 4:30 மணிக்கு வாங்க, அப்போ தான் பெருமாள் சேவை உண்டுனா வந்தது கோபம் இருக்குது. கோவில் வாசலில் என்னோட ஓன்னு பாட ஆரம்பித்தார். சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே, உன்னை பற்றி சொல்ல வந்தேன். நும்மை தொழுதோம், இம்மைக்கு இன்பம் பெத்தோம், வாழ்ந்தே போம் நீரே, வாசவல்லீர் இந்தளூரீரே, வாழ்ந்தே போம் நீரே. நன்னா வாழ்ந்து போம். இந்த கதவை சாத்தி வச்சுன்னு என்ன பண்ண போறீரோ பண்ணிக்கும். இப்படிலாம் வெய்ய மாட்டாரே ஆழ்வார். இவர் என்ன நாஸ்திகனா? ஆழ்வார் இப்படி பாடுறாரு என்னால் இவர் நாஸ்திகன் இல்லை. ஆனால் அவர் இடத்துல இருந்த நெருக்கம், அந்த அன்பு பாசம் அந்த நிமிஷம் சேவிக்க முடியலேன்னு உடனே அவரால் தாங்க முடியல. அதனால் வேகமாக பாடுறார். நீர் இப்படிலாம் பண்ணிருக்க, நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர். உமக்கு நல்லதும் தெரியும் தீயதும் தெரியும். நான் என்ன மட்டும் உமக்கு தெரியாது, ஊரில் இருக்கிற மொத்தம் தெரியும். எல்லாத்தையும் நீர் தான் படைச்சிருப்பீர். எல்லாருக்கும் நான்னா மட்டும் உனக்கு ஆகாதே, எனக்கு மட்டும் ஒரு நல்லதும் பண்ணவே மாட்டீரே. பெருமாள் சிரிச்சுட்டே இப்படின்னு ஒன்று அழ வச்சதே நான் தான். உமக்கு ஒன்றும் பண்ணதில்லை நீர் நினைத்து கொண்டிருக்கிறீர். ஆழ்வார் ஆக்கினது 1084 பாட்டு பாட வச்சேன், 6 பிரபந்தம் பாட வச்சிருக்கேன். பாடுமே, நீர் பாடத்தானே மக்கள் திரும்ப போகிறார்கள். நீர் அடர்ந்த கொண்டு தான் நான் ஊரையே திருத்தி ஆக வேண்டும். அப்படியே ஆழ்வார் வேகமாக பாடின்னு வந்தவர் இந்த பாட்டை சொல்கிறார். சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே, மறுவினிய மைந்தா அந்த நாளி மாலே, சோழமல கடிரே, நந்தா விளக்கும் சுடரே, நரையூர் நின்ன நம்பி எனெந்தாய் இந்தரூராய் அடியேற்கிறையும் இறங்காயே, எனெந்தாய் இந்தளூராய் அடியேனுக்கு கொஞ்சமாவது இறக்கம் காட்ட வேண்டாமோ. சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே, திருவே நீர்தான் திரு, சிந்தையிலிருந்து விலகாமல் இருக்கிறவரேங்கிறார். மனத்திலேருந்து விலகாமல் இருக்கிறவரேன்னு சொன்னாரா, சிந்தையிலேருந்து விலகாமல் இருக்கிறவரேன்னு சொன்னாரா? அடி இத்தனை நாள் சொன்னது மனசுலேருந்து விலக மாட்டார்னு, அது வேறு. அது அந்த மனம்ங்கிற கருவிக்குள்ளே இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறது கருவியை பற்றி இல்லை, அந்த மனத்தால் சிந்திக்கிற மூல்யம், அந்த சிந்தனையை விட்டு விலக மாட்டார். அதைத்தான் சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே, மறுவினிய மைந்தா அந்த நாளி மாலே, சோழமல களிரே, நந்தா விளக்கும் சுடரே, நரையூர் நின்ன நம்பி எனெந்தாய் அடியேற்கு இறையுமே ரங்காயே. இதனால்தான் 2 பேர் அவருக்கு வந்தது. மனத்தை விட்டு விலக மாட்டார் மட்டும் இல்லை, மனத்துக்கினியானாக இருப்பார். சிந்தனையை விட்டு விலக மாட்டார் மட்டும் இல்லை, சிந்தனைக்கினியானாக இருப்பார். சிந்தனைக்கினியான்னு திருமங்கையாழ்வாருடைய திருவாராதன பெருமாளுக்கு அவர் தான் பேர். வந்துனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனை கினியாயின்னு போசம். தேவரீரடியனுடைய மனத்துக்குள்ளே வந்துட்டீர். வந்த பிற்பாடு தான் இப்போ சிந்தனையே மாறித்துன்னு பார்த்தேன். பாலை சாப்பிட்டுட்டே இருந்தேன், அரை அழாக்கு பால் 6 ரூபா கொடுத்தா பார்த்து சாப்பிடு சாமி. சாப்பிட்டேன், அது ஒன்றும் சுவையே இல்லை. கொஞ்சம் ஏதானு நல்ல இது வெல்லம் போட்டு கொடுக்க மாட்டீரோ, போட்டால் நல்லா இருக்குமே என்னால் அதை போட்டார். இத்தனை நாடி அது பால். அந்த பாலில் இப்போ இனிப்பு சேர்ந்துருத்தோம் இல்லையோ, இப்போ சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கு.
அதை போல் இத்தனை நாள் எனக்கு சிந்தனை இருந்தது, இதை நினச்சேன் இதை நினச்சேன் இதை நினச்சேன், ரசிக்கவே இல்லை, ஷொவையே இல்லை. இப்போ என்ன ஷொவை வந்ததுனால் இப்போ அதில் பாலில் சர்க்கரை சேர்ந்த மாதிரி இவர் சேர்ந்துட்டாரோ இல்லையா. அதனால தான் சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே, நீ இருக்கிறதுனால தான் அந்த இனிப்பே வருகிறது. சிந்தனைக்கினியான்னு பேர், மனத்துக்கினியான்னு பேர், ரெண்டும் வெவ்வேறு. மனத்துக்கினியான்கிறது சிந்தனைக்கினியான்கிறது ஒன்றும் இல்லை. மனத்துக்குன்னா அந்த கருவிக்கு இனியான், சிந்தனைக்குன்னா செயலுக்கு இனியான். சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியம் ஐந்தான்னு சாதித்தார். அடுத்தது மனத்தை ஆள்பவன்னு வச்சுங்க. ஒவ்வொன்றா என்னவோ நீங்கள் ஒரு குறிப்பெடுத்து வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்கு போன அப்புறம் 10 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு உபயோகப்படும். இல்லைன்னா இது இங்கே கேட்குறதோட என்னது மனசு தானே, மறுபடியும் அதே மனசு தான், அது இங்கே மறந்துடுபடுத்துனா அது ஏன் மறக்கிறது சுவாமி? ஞாபகம் வருது, சில சமயம் ஞாபகம் வருது, சில சமயம் மறந்து போடுறது, சில சமயம் புதுசாக தெரிஞ்சுக்கிறது. எதை வச்சு நடத்தலாம்னால் இப்போ சொல்ல போகிற ஸ்லோகம்தான் பெருமான் மனத்தை ஆள்கிறார்னு தெரியுது. படைத்தார், உறைந்தார், விலகாமற் உறைந்தார், உறைந்ததன் பயனை பார்த்தோன், சிந்தனையாக இருந்தார், சிந்தனைக்கு விஷயமாக இருந்தார். இது ஒவ்வொன்றும் ஆச்சரியம்தான். ஆனால் கடைசியாக பார்க்க வேண்டியது இது எல்லாத்த விட அவர் உரைகிறார்னு சொல்கிறது எதுவாக இருந்திருந்தாலும் மனத்தை ஆள்கிறார். மத்த ஸ்மிருதிஜானம் அப்போகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவச்சாகம். அவரே சொல்கிறார், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிட்டா, எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளும் எழுந்தருளி இருக்கிறேன். கண்ணன் கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிட்டா, நன்னா உட்காந்துட்டேன்றார். அப்படின்னா அவனை போக மாட்டார்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே ஒரு சுவாமி விருந்தாளி வந்தார், வாசகதவை திறந்து வச்சேன், அப்படியே நின்று பேசியிருந்தார்னா 5 நிமிஷத்தில் போயிட போகிறார்னு அர்த்தம். கொஞ்சம் நகருங்களேன் அப்படின்னு கதவை தள்ளிட்டு உள்ளே வந்தார்னால் 2 மணி நேரம் நிச்சயம்னு அர்த்தம். ஊஞ்சல் எங்கேன்னு கேட்டார்னா சாயங்காலம்தான் அர்த்தம். படுக்க உள்ள எங்கேன்னு கேட்டுவிட்டார் 2 நாள் உற்சவம் முடிஞ்சுதான் அர்த்தம். அப்போ எவ்வளோ உள்ளே வராரோ அவ்வளவு. அதை போல் நம்ம வாசல்லையே உட்காத்தி பெருமாளை கிளப்பி விட்டுலான்னு பார்ப்போம். அவர் அதெல்லாம் நகரதாவே இல்லை. இந்த நெஞ்சத்தை விட்டு நான் நகரவே போகிறதில்லை, இது என்னுடைய இடம். இப்படித்தான் ஒரு ஒத்தொத்தருடைய இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிட்டா மத்தா, என்னால் ஆளப்படுவது தான் ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச. ஸ்மிருதினா நினைவுக்கு வர்றது, ஞானம்னா புதுசாக தெரியுது, அப்போகனம்னா மறந்து போய்டுறது. இந்த 3ஐயும் நான் தான் ஆள்றேங்கிறார். நினைவுக்கு வருவதும் என்னால் தான், மறப்பதும் என்னால் தான், புதுசாக தெரிஞ்சு கொள்வது என்னால் தான். இப்போ ஒரு சுவாமி புதுசாக பார்க்குறேன்னு வச்சுங்களேன், அது புதுசாக தெரிஞ்சுக்கிறது. 10 வருஷம் முன்னாடி பார்த்தவரை திரும்பி பார்த்தா அது பழசாக தெரிஞ்சிருந்தவரை இப்போ நினைவு கூறுவது. அதனால் நினைவு கூறுவதுங்கிறது வேறே, புதுசாக ஞானம் வர்றதுங்கிறது வேறே. இந்த 2 என் அதீனம் வாங்குறார். மத்தா ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் ச. மறந்து போயிட்டாலும் அதுதான். அப்படி தகப்பனார் வேடிக்கையாக சொல்லு, உபன்யாசம் பண்ணிட்டே இருக்குச்சே ஏதானு பாட்டு மறந்து போயிடும். அவர்களுக்கெல்லாம் மறக்காது, இருந்தாலும் சொல்கிறேன், அது பாட்டு மறந்து போயிடும். மறந்து படுத்துனா ஒன்று சொல்லிடு, இந்த பாட்டை சொல்லிடு, இந்த ஸ்லோகத்தை சொல்லி, எல்லாம் கண்ணன் அருள். என்ன அவர் தானே மறந்தாலே என்னாலேன்னு சொன்னார் இல்லையா. அதனால் எனக்கு இதுக்குன்னு நம்ம மறந்து விட்டு அவர் தலையில் வைக்க வேண்டாம். இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கிறது இதிலேயே நான் எழுந்துருளி இருக்கிறபடியால் மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச. ஆக பெருமான் ஆள்கிறான்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம மனத்தை அவர் என்னென்ன செய்கிறாருங்கிற விஷயம் சொல்லிட்டேன். இப்போ அவருக்கு மனம், இது நம்முடைய மனத்தை பற்றி இத்தனை நாள் பார்த்துட்டோம். மனத்தை படைத்தார், மனத்தில் இருக்கிறார், மனத்தில் இருந்து விட்டு விலகாமல் இருக்கிறார், மனத்தை ஆள்கிறார், சிந்தனைக்கு விஷயமாக இருக்கார், சிந்தனையாகவே இருக்கிறார். இது ஒவ்வொன்றும் வேற யார்கிட்டையான்னு உண்டா? நம்ம மனசுக்கு வேற யாருக்கான்னு இந்த தொடர்பு உண்டா? நிச்சயம் இல்லை. அதனால தான் இந்த மனத்துக்கு அவருடைய செயல்களை நினைத்து இனிமைப்படுமானால் அந்த இனிமை மாறாமல் இருக்குது. அதனால தான் மனத்துக்கு நீயான் அவரை மட்டும்தான் நம்ம சொல்கிறதுக்கே முடியும். இப்போ மற்றொரு விஷயம் பார்ப்போம். இந்த பெருமான் அவர்களுக்குன்னு ஒரு மனம் இருக்குமா இல்லையா? பகவானுக்கு ஒரு மனம் இருக்கும், நிச்சயமாக உண்டு. நமக்கு மனசு இருக்கா மாதிரி அவருக்கு மனசு இருக்குது. நம்ம மனசாலையும் சங்கல்பிப்போம், அவருடைய மனசாலையும் சங்கல்பிப்பார். இந்த சங்கல்பம் ரொம்ப ரொம்ப கீழப்படும். இந்த சங்கல்பம்னா நிற்காது, உறுதியே இருக்காது, உடனே சுக்கலாக உடஞ்சி போடும். ஆனால் அவருடைய சங்கல்பங்கிறது எடுத்த சங்கல்பம்னா நிறைவேற்றியே தீர்வார். அதனால தான் திருடவ்ரதன்னு சொல்லுவோம். அவருடைய மனசுக்கு நமக்கு என்ன தொடர்புன்னு சொல்கிறேன். இத்தனை நம்ம மனசுக்கும் அவருக்கும் தொடர்பு பார்த்துட்டோம். இப்போ அவருடைய மனத்துக்கு நமக்கும் தொடர்பு உண்டானால் ஒரே தொடர்பு. உன்மனத்தால் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்த பிரானே. திருவிடவெந்தைங்கிற ஆச்சரியமான திவிதேசம். சென்னையிலேருந்து மகாபலிபுரம் திருக்கடன்மல்ல போகிற வழி, அங்கே
திருவிடவெந்தைன்னு இடது பக்கத்தில் பெருமாள் தாயாரே வராக பெருமாள் எழுந்துருளை பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் அவர் திருவிடவெந்தை. அங்கே மகாபலிபுரத்தில் ஸ்தலசேன பெருமாள் பின்னாடி போனேன்னா திருவலவெந்தை வலது மடியில் எழப்பண்டு வராக பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஞானத்தின் ஒளி உருவாகி எழுந்துள்ளி இருக்கிறார். ஏன் சொல்ல வந்தேன், இந்த வழியில் இருக்குது. போயிருக்கீங்களா திருவிடவெந்தைன்னால்? இன்னமும் போயிருக்கேன் சுவாமி, ஆனால் திருவிடவெந்தை போய் சேவிச்சதில்லேன்னுவா. சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து அது எதிர்த்தா மாதிரி இருக்கிற கேளிக்கை ஸ்தலங்கள் மொத்தத்துக்கும் போயிருப்போம். அங்கே தான் எல்லாம் இருக்குது. அதுக்கு கூட்டின்னு போய் காமிச்சிருப்பா. அப்போவே சரி அது யாரும் போவாண்டான்னு சொல்லலை, போகிற சமயத்துக்கு எதிர்த்த மாதிரி சேவிச்சுட்டு வந்திருக்கலாம். இல்லை எதுனா பிள்ளைக்கு இத்தையும் காட்டு. திருவிடவந்த பெருமாள்லாம் அந்த பெருமாளிடத்தில் நாயிகா பாவத்தோட திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்கள் பாடுறார். திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது மறிந்தும் ஆகிலும் ஆசவிடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை நின் தாழ் நயந்திருந்த இவளை சொல்லு உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானேன்னு பாசுரம். அங்கே பாட்டில் இருக்குது, உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய், உன்னுடைய மனசால் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய். பொதுவாக நம்மளை பற்றி ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். என் காரியம் ஏதானு ஒன்று முடியணும்னா என் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கேங்கிறது முக்கியமா, உங்கள் மனசில் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்ங்கிறது முக்கியமா? நீர் என்ன நினச்சா எனக்கு என்ன சுவாமி போச்சு, நீர் என்னத்தையோ நினச்சிருப்போம். நீர் முதல்ல உம்மை பற்றி ஒழுங்காக நினச்சிக்கோ, என் விஷயத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். என்னை பற்றி நான் நினச்சிக்கிறேன், உங்களை பற்றி நீ நினச்சிங்கோ. இதுதானே உண்மை. இப்படி தானே வாழ்க்கை நினைப்போம். ஒத்துப்போம். இப்போ அப்பா என்ன நினைக்கிறா, அம்மா என்ன நினைப்பாளோ, நண்பர்கள் என்ன நினைப்பாளோன்னு கொஞ்ச நாளி நினச்சிட்டு இருப்போம். இது கொஞ்சம் நம்ம வசத்துலேருந்து மாறுறதுன்னா என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், அடுத்த நாள் சட்டுன்னு விட்டு விடுவோம். ஆனால் அதே மாதிரி பெருமான் நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டா என்ன, நான் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிறேங்கிறது தான் முக்கியம். அவர் மனசை பற்றி என்னான்னு கேட்டால் அவர் மனசை பற்றி தான் எல்லாமே. அவர் உள்ளத்தில் என்னை பற்றி என்ன நினைத்திருக்கிறாரோ அதன்படிக்குத்தான் பிறப்பு இறப்பு மோட்சம் ஜென்மா புனர்ஜென்மா மொத்தம். எதுவாக இருந்தாலும் அவருடைய மனசில் என்னை பற்றி எண்ணம் என்ன இருக்குது அதைத்தான் இங்கே திருமங்கையாழ்வார் பாடுறார். இப்படி வைத்துக்கொள்க. அந்த பாசுரத்துக்கு நம்ம ஊருக்கு ஒரு சம்பந்தம். அந்த பாசுரம் திருமங்கையாழ்வாருடையது 2ஆம் பத்து 7ஆம் திருமொழி. பெரிய திருமொழியிலே 2ஆம் பத்து 7ஆம் திருமொழி திருவிடவெந்த பதிகம். இந்த திவ்யதேசத்துக்கு நம்மாழ்வாருடைய பாசுரம் 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. அப்படியே திருப்பி போட்டுங்க. அது 2 7, இது 7 2. ஆனால் எண்ணிக்கையில் மட்டும் இல்லை, விஷயமும் 2 1. அங்கே விஷயம் என்னென்னால் திருமங்கையாழ்வார்ங்கிற நாயகியை திருவிடவெந்த பெருமாளுக்கு முன்னாடி போய் சேர்த்து உன் மனசால இவளை பற்றி என்ன நினச்சிருக்கே, எப்போ கூட்டிக்க போகிறே. இது திருமங்கையாழ்வாருடைய அம்மா கேட்டது. இங்கே பராங்குஷ நாயக்கியனுடைய தாயார் பெரிய பெருமாள் முன்னாடி பராங்குஷ நாயக்கியை கொண்டு வந்து இட்டு கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னவிட்டென்னும் இருநிலம் கைதொடாவிருக்கும் செங்கையல்பாய் நீர் திருவரங்கத்தாய். 3 இடத்துல வரும். இவள் திறத்து என் நினைந்துட்டாய், என் செய்திட்டாய், என் செய்கின்றாய். இவளை பற்றி நீ என்ன நினைச்சே, நீ என்ன நினைச்சே. அங்கே திருமங்கையாழ்வாருடைய தாயார் எம் பொண்ணை பற்றி நீ என்ன நினைச்சேன்னு அங்கே கேட்டுருக்கா. இங்கே நம்மாழ்வாருடைய தாயார் எம் பொண்ணை பற்றி நீ என்ன நினச்சேன்னு இவரை பார்த்து கேட்டுருக்கார். நம்ம பொண்ணை பற்றி அவர் ஏன் நினைக்கணும்னால் அவர் என்ன நினைவோ அதுதான் எனக்கு உபாயமே. நான் இங்கேருந்து இனிமே பிறக்காமல் நகர வேண்டுமானால் என்கிட்ட எந்த உபாயமும் இல்லை. உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய். அவர் பார்த்து இனி இவன் பிறக்க வேண்டாம் நினைத்தால் நான் பிறக்க போகிறது இல்லை. என் திருவடியில் சேர்த்து கொள்ளுகிறேன் நினைத்தால் நான் பிறக்க போகிறதே இல்லை, அவர் இடத்துல சேர்த்துக்க போகிறேன். இதை விட்டுட்டு நான் என்ன முயற்சி எடுத்திருந்தாலும் நடக்க போகிறதா? இம்மியும் அசைக்க முடியாது. அதனால தான் உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானேன்னு கேட்டார். பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவுன்னு சொல்லுவார்கள். நாம் ஒரு பேர் பெறணும், நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னால் அதுக்கு ஒரே உபாயம் பெருமானுடைய உள்ளம். அந்த உள்ளத்தில் என்னை பற்றி என்ன நினைத்திருக்கிறார், என்னை அழைத்து கொண்டு போவதா, மீண்டும் பிறவி கொடுக்க போகிறாரா. அங்கங்கே ஆழ்வார்கள் பாசுரத்தில் சொல்கிறது, உனக்கு ஒரு சொல்லு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை. அவருக்கு ஒரே ஒரு சொல்லலாம், மாசு சஹான்னு ஒரு சொல்லு வச்சுருக்கார். அந்த ஒரு சொல்லை நம்மளை பார்த்து சொல்லிட்டார், நம்ம பிறக்கவே வேண்டாம். அந்த ஒரு சொல்லலை, நான் பிறந்துட்டே இருக்கணும். உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சொல்லு மாசுச்சான்னு சொன்னால் போகிறோம். சொல்லுட்டியானா நான் இனிமேல் அனாதி காலமாக பிறந்துட்டு இருக்கிறது நின்னே படும் இல்லையா. அப்போ அவனுக்கு நான் அவன் உள்ளத்தில் அந்த சொல்லு பிறக்குமானால் நான் பிறந்து சொல்லுப்பட வேண்டிய தேவையே இல்லை. அவரிடத்துல மாசுச்சகாங்கிற சொல்லு வரணும். அது வரல, நான் பிறந்துட்டே இருக்க வேண்டியதான். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து எங்கெங்கோ பிறந்தோம், எங்கெங்கோ வளர்ந்தோம் ஆயிடும். ஆக உள்ளத்தை ஆள்கிறார்னு பார்த்தோம்.
என் உள்ளத்துக்கு விஷயமா இருக்காருன்னு பார்த்தோம். அவள் உள்ளத்தால் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரோ அதுதான் எனக்கு காரியகரம், அப்போ தான் என்னோடது நினைப்புன்னு பார்த்தோம். சரி, அவள் உள்ளத்தால் நினச்சி எப்போ நினைப்பார்? இன்னைக்கு தேதி என்ன சுவாமி? பெரிய பெருமாள் தன் உள்ளத்தாலே நம்மை எப்போது நினைப்பார்? திடீர்னு ஒரு கேள்விப்பதி வினாடி வினா வச்சுக்கலாமா? அது எந்த மாதம்? இந்த மாதமாக இருக்குமா? மாதம் நினைத்தான் இருக்குது, மாசி மாதம் ஆகிடுத்து, மாசி மாதமே நினச்சிட்டு வர்றாருனால் எப்போ வேணால் நினைப்பார். அந்நினைவு தான் எப்போதும் உண்டு. பெருமானுக்கு நம்ம பற்றின நல்ல நினைவுங்கிறது எப்போதும் உண்டு. எப்போதும் உண்டுன்னா நான் ஏன் மோட்சம் போல? இத்தனை நாள் நல்லவன் ஆயிருக்கணுமே. அப்போ அந்த எப்போதும் உண்டான சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை நாளை மறுநாள் தான் அந்த நினைவு என்னை பற்றி வருமோன்னுமோ? இல்லவே இல்லை, நேற்றே வந்தால் எடுத்து முந்தா நாளே வந்தால் எடுத்துங்கிறார். முந்தா நாளில் அனாதி காலமாக இருக்கிறது. பின்ன ஏன் இன்னும் அந்த நினைவு என் பேரில் காரியகரமாகவில்லை? அந்த நினைவு என் பேரில் ஏன் இன்னும் பயனளிக்கவில்லைனால் அந்த நினைவு காரியம் பண்ண போகிறது இவன் நினைவு மாறுமானால். நம்மக்கிட்ட ஒரு நினைவு இருக்கோ இல்லையோ, இந்த நினைவு மாறணும். மாறினாத்தான் அவர் மனசில் இருக்கிற என்னுடைய நினைவு என் தலையில் விழுந்து அதனால் பயன் கொடுக்கும். அது என்னது? நம்ம நினைவு மாறுமானால் என் பாட்டை நானே பார்த்துக்கிறேங்கிறது தான் என் நினைவு. நீ தான் ரக்ஷகன்னு இவன் புரிஞ்சிக்க மாட்டான். நான் சுதந்திரன், நான் அகங்காரி, நான் சிறந்த குலத்தில் பிறந்திருக்கேன், நான் ஓஹோன்னு படிச்சிருக்கேன், என் பாட்டை நான் பார்த்துக்கிறேன். இதைத்தான் ஸ்வரக்ஷணம்னுவா. நான் சுதந்திரன், நான் என் பாட்டை பார்த்துக்கொள்வேன். இந்த நினைவு எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவர் தான் ரக்ஷகங்கிற நினைவு வராது. இந்த நினைவு எங்கிட்ட மாறுமானால் அப்போ அவருடைய நினைவு என்னிடத்துல பயனளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்படி ஒன்று சொல்லுவோம், ஆயுர்வேத வைத்தியர்கிட்ட போனேன்னு வச்சுங்களேன். இது ஏதோ முட்டி சரியில்லை, முழங்கால் சரியில்லை, முதுகு வலியாக இருக்குது, ஏதானு பார்த்து நீங்கள் மருந்து கொடுங்க. வயர் வேறு சரியில்லை. அவர் மருந்தெல்லாம் எழுதுவார், கையில் கொடுத்துட்டார், வாங்கினோட்டோம். பக்கத்தில் போனவுடனே மருந்தெல்லாம் எழுதி இப்போ போட்டு கொடுத்துருவோம், பையில் போட்டு கொடுத்துட்டா கிளம்ப போகிறோம். திடீர்னு ஒரு ஞாபகம், இங்கே வாங்க, திருப்பி கூப்பிட்டார். இவர் ஏன் இங்கே வாங்கோன்னு கூப்பிட்றாரு தெரியலையே, நன்னத்தானே கிளம்பலான்னு பார்த்தோம். திரும்பி போனேன், உங்கள் ஆகார நியமத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னார். தூக்கி வாரி போட்டது ஏதோ இருக்குதுல்ல, அதனால தான் இவர் கேட்குறார். இல்லை, கார்த்தால் 2 எழுத்து பானம் உண்டான்னார். ஆமாம் உண்டு, என் மருந்தெல்லாம் வேலை செய்யாதுன்றார். இது வேலையை செய்ய, முதல்ல அதை விடு, 1 மாதத்துக்கு அதை நீ நிறுத்து, என் மருந்தை சாப்பிட்டு பாரு, அப்போ தான் நாள் இவன் மருந்தே வேண்டான்னு விடுவான். என்ன, நான் வாழறதே அதனால தான். நீர் எங்கேயானு திடீர்னு இல்லைன்னு விட்டிருந்தால், சில பேர் நல்ல புத்தி இருந்தால் சரி விட்டு பார்க்குறேன்னு சொல்லுவாள், விடுவா, அதனால் நல்லது நடக்கும்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன், அந்த மருந்து எப்பவும் இருக்குது. அந்த மருந்து எங்கிட்ட வேலை செய்யணும்னால் என் நினைவு மாறணும். நான் எத்தையோ ஒன்று சாப்பிட்டுன்னு இருக்கேனோ இல்லையோ, இந்த சாப்பிட்றதை நிறுத்தினா தான் அந்த மருந்து வேலை செய்யுங்கிறார். அதே போல் பெருமான் என்னை பற்றின நினைவு, இவனுக்கு முக்தி அளிக்கலாம், இவனுக்கு கைங்கரத்தை கொடுப்போங்கிற நினைவு எப்போ எங்கிட்ட பயனளிக்கும்னால் என் நினைவு மாறணும். எங்கிட்ட நினைவு நான் 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 நினச்சிட்டு இருக்கேன், அவரார் எனக்குன்னு நினைக்கிறேனோ இல்லையோ, இந்த நினைவு மாறி உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாள், சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் பிடித்தே சலக்கானேன்னு திருக்குடந்த பாசம். அப்போ அவனுடைய நினைவு தான் நமக்கு காரியகரம், அதனால்தான் நமக்கு இனிமையே வரும். இந்த நம்ம மனத்துக்கு அவர் இனிமையாக இருக்கணும்னால் மனத்தை ஒழித்து முதல்ல விடணும் அவருக்கு. இந்த மனத்தை ஒழித்து விடுறதுங்கிறது என்னான்னு சொல்கிறேன். 2 பாசுரம் நம்மாழ்வார் சாதிக்கிறது. என்னை தீமனம் கெடுத்தாய் மருவித்தொழும் மனமே தந்தாய்ன்னு 2 பாட்டு சொல்கிறார். நம்முடைய மனத்தில் இருக்கிற தீமையெல்லாம் போக்கணும். பொதுவாக ஒரு சுவாமியை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம், நாம் பெருக்கி மொழுகி கோலம் போட்டு அங்கே இருக்கிற தூசி தும்பு ஒட்டடை எல்லாத்தையும் அடித்து அவருக்கு வேண்டிய கட்டில்லாம் தட்டில் போட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருந்தா தானே சுவாமி வருவார். கூட்டால் தானே மரியாதை. அதில் ஏதான குறவு இருந்தது அடுத்த தடவை வரமாட்டார். இந்த தடவை போனாலும் போயிடுவார், அடுத்த தடவை நிச்சயமாக வரவே மாட்டார். அப்போ இதெல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சா சுவாமி வருவார். அதே போல் இந்த உள்ளத்தை ஒழிச்சு விடணும். அதில் இருக்கிற காம குரோத லோப மோக மத மாத்சரியம் 6ஐயும் போக்கணும். இதெல்லாத்தையும் போக்கி ஒழித்து நன்னா வச்சா தானே அவர் வந்து எழுந்துருளிருப்பார் இந்த உள்ளத்துக்குள்ளே. அப்போ தான் அவர் வருவாரானால் இது நம்ம யாருமே பண்ணதில்லை. அவர் உள்ளத்தில் இதெல்லாம் நான் பண்ணப்புறம் தான் அவர் என் உள்ளத்துக்கு வருவார்னா அவர் வரவே போகிறது இல்லைன்னு அர்த்தம். என்னைக்கு இந்த உள்ளம் அழுக்கு இல்லாத ஆயிட போகிறதா? சொல்லலாம், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தலன் ஆகுல நீர பிற வள்ளுவர் பாடிவிட்டார். மனத்தில் மாசில்லாமல் இருந்தால் அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான தர்மம். மாசில்லாமல் யார் வைக்கிறது? அதனால் அடி என்ன பண்ணேன், இந்த இடத்த ஒழிச்சு விடுறதெல்லாம் என்னால் பண்ண முடியாது போல் இருக்கு. ஒன்று செய்யும், நீர் வாரும், நீராக பார்த்து இடத்த ஒழித்து உட்காந்துக்கும். இது எப்படி நானே பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு நீர் கூட்டியிருந்தா நான் தான் விருந்தாளினா நீங்கள் தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கணும்னால், இல்லை என்னால் இதை ஒழிச்சு விடுறதுக்கு முடியல. ஒரு வீடு யாரோ ஒரு சுவாமி வந்தார் பிடிச்சுன்னு விட்டார்னு வச்சுங்களேன்.
அந்த வீட்டிலேருந்து அவரை கிளப்பி ஆகணும். வீட்டுக்கு சொந்தக்காரன் நான். ஆனால் ஆரோத்தர் வந்து உட்கார்ந்துட்டார். என்ன பண்ணலாம்? சொல்லலாம், ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறார். அதுக்கு வழி இருக்குது. ஊர்கோடியில் யாரான்னு 2 பேர் அதுக்குன்னு இருப்பா. அடி அவள்கிட்ட போய் இவர் நகரவே மாட்டேங்கிறார், அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு வாடகைக்கு விட்டுடுங்கோன்னு சொன்னார். உமக்கு வாடகைக்கு விட்டால் அதனால் என்ன ஆகும்? நான் பார்த்துக்கிறேன். நீர் பார்த்துக்கிறேன்னா அவரே வீட்டை பார்த்துப்பார், அவரே வாடகைக்கு இடத்தையும் ஒழிச்சுப்பார்னு அர்த்தம். இந்த வீட்டையும் அவரே அங்கே இருக்கிற வள்ளரையும் காலி பண்ணி தானே வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு அவரே பார்த்துப்பார். இதே மாலைத்தான் பெருமாளுக்கும். நம்ம இதுதான் இடம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரே வருவார், இங்கே இருக்கிற அழுக்காறுகள் அத்தனையும் விளக்குவார், என்னென்ன உண்டோ போக்கி அவரே வந்து அமர்ந்துடுவார். அதனால தான் என்னை தீமனம் கெடுத்தாய். மனத்தை பெருமாள் கடத்திட மாட்டார், அது இருக்கணும். மனசையே ஒழிச்சு விட்டார்னா அப்புறம் எதால் நினைக்கிறது அவரை? அதனால் கண்டிப்பாக மனசு இருக்கும். மனசில் இருக்கிற அழுக்க மட்டும் போக்குவார், மனசில் இருக்கிற தீமையை மட்டும் விளக்குவார். அதனால தான் என்னை தீமனம் கெடுத்தாய். மனசில் இருக்கிற தீமை போயிட்டா போகாது, அதுக்கப்புறம் மருவித்தொழும் மனமே தந்தாய். அவரை நினச்சி நினச்சி உருகிற மனமும் வேணுமே, அதையும் அவர் தான் கொடுக்குறார். அழுக்கையும் போக்கி உருகும் மனத்தையும் கொடுத்து இதுக்கப்புறம் மனத்துக்கு இனியான இருக்கார். அவர் வெறும மனத்துக்கு இனியான இருந்துட முடியாது. அவரை நான் எப்படி அனுபவிப்பேன்? இது அழுக்கு உட்காண்டிருக்குச்சு, அவர் எப்படி என் மனசுக்கு இனியவனாக இருப்பார்? அழுக்கையும் போக்கி தன்னையும் காட்டி தான் தான் இனியவன்கிறதையும் உணர்த்தி மனசை விட்டு விலகாமல் இருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். இது இருக்கிறபடியால் தான் மனத்துக்கினியான் மனத்துக்கினியான்கிற. இப்போ முதலே எல்லா படிக்கட்டையும் பார்த்துருங்க. படைத்தவர் அவர் தான், உள்ளே உரைபவர் அவர் தான், விலகாமல் உரைபவர் அவர் தான். அவர் இருக்கிறதுனால தான் இருக்குது. உள்ளம்னே ஒன்று இருக்குது. உரையறதுக்கு பயன் என்னன்னு பார்த்துட்டோம். தீய மனத்தை கெடுக்கிறார், நல்ல மனத்தை கொடுக்கிறார். இதற்கு மேலே சிந்தனையாகவும் இருக்கிறார்னு பார்த்தோம், சிந்தனைக்கு விஷயமாக இருக்காருன்னு பார்த்தோம், கடைசியாக மனத்தை ஆள்பவரும் அவர் தான்னு பார்த்தோம். இது இத்தனை இருக்கிறதுனால தான் அவர் இனியவன் இனியவன் பேர் பெற்றிருக்கிறார். சிந்ததனுள் நீங்காது இருக்கிறவர், மனத்துக்கு இனியவனாக இருக்கிறார். அப்படி யார் மனத்துக்கு எப்போது இனியவனாக இருந்தார்னால் ஆண்டாள் பாசுரத்துக்கு வருவோம். இப்போ அவதாரிக்கை முற்றிற்று. இனிமேல் தான் விஷயம் பார்க்கணும். மனத்துக்கு இனியான்னு தலைப்பே வரலை என்னால். இப்போ தானே பிரவேசம் ஆயிருக்கு, அவதாரிக்கை முடிஞ்சு கொடுத்து தலைப்பில் என்ன அது சுலபமாக பார்த்துடலாம். அடிப்படை தெரிஞ்சு போச்சு, மேலே கட்டடம் ரொம்ப சுலபம் இல்லையா? அஸ்திவாரம் தானே நன்னா போட்டுக்கணும். அப்போ மனத்துக்கு ஏன் அவர் தான் இனியவனாக இருக்காருங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். கனைத்து இளங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முல வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான். சினத்தினால் மனத்துக்கினியான், இது எங்கேயான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல பண்பால் மனத்துக்கினியான், நல்ல செயலால் மனத்துக்கினியான், எனக்கு நல்லது செய்தனாலே மனத்துக்கினியான். சினத்தினால் மனத்துக்கினியான்னால் சாமி அவர் எப்போ பார்த்தாலும் எள்ளும் கொள்ளும் வெடிப்பார், கோபப்பட்டு கொண்டே இருப்பார். என் மனசுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லையோ. அவர் வெடிச்சுட்டே இருக்காருன்னா பிடிக்குமானால், அவர் கோபப்பட்டது என் நன்மைக்காகனு புரியுமானால் மனத்துக்கு இனியவராக இருப்பார். அவர் எதுக்கு கோபப்படுறார்? நான் திருந்தணுங்கிறதுக்காக கோபப்படுறார், என்னுடைய விரோதிகளை ஒழிப்பதற்காக கோபப்படுகிறார். அதனால் சீரியருளாதே இறைவா நீதாராய் பறைன்னு பாசுறோம் இல்லையா? கரவகள் பிஞ்சென்னு காலஞ்சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து பிறவிருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உந்தன்னோடு உத்தோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். சீரியருளாதே இறைவா நீதாராய் பறை. நீ சீராதேனால், சீறுதல் அருளா? சீறுதல்னா கோபம். அருளாதேனால் சீறுதல் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் அருள். ஏன்னா அவர் சீறினாலும் நமக்கு அருள். நம்மெல்லாம் அருளே புரிந்தாலும் கோபம்னு வச்சுக்கணும். ஆனால் பெருமாள் நம்ம பேரில் கோபப்பட்டா கூட அது அருள்னு வச்சுக்கணும். என் நன்மைக்காக செய்கிறபடியால், என்னுடைய நல்லதற்காகவே அவர் சீறுகிறார். இப்படி பார்ப்போமே. இந்த திவதேசி பாத்திரம் மீனமர் பொய்கையின் ஆண்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து திருவல்லிக்கேணியில் திருமங்கையாழ்வார் பாடினார், கஜேந்திர மோட்சத்தை பாடினார். அதே போல் இங்கே சொல்கிறது வைகு தாமரை முழுவடி வேதம் முற்றிய முதலை, அதாவது கடிகொள் பூம்பொழில் காமரு பொய்கை, அழகான ஒரு பொய்கை குளம். கஜேந்திர மோட்சம் சொல்லிட்டுருக்கார். கடிகொள் பொய்கை, கடிகொள் பூம்பொழில் காமரு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் மற்றது நின்சரண் நினைப்ப. ஒரு யானை போய் தாமரையை பறிச்சுது, முதல்ல வந்து காலை பிடிச்சிடுச்சு. ஆஹா சிக்கி கொண்டமேன்னு ஆனை பெருமாளை நோக்கி கூப்பிடுறது. அப்போ வேகமாக ஓடி வராராம். கொண்ட சீற்றம் ஒன்று உளது அறிந்து. நீ அந்த முதல பேரில் எவ்வளவு சீரினாய்ங்கிறது தெரிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னார். நீ கோவப்பட்டதை பார்த்து சந்தோஷப்பட்டேன்னால், கோபம் என் பேரில் படலையே, என் விரோதியின் பேரில் என்ன பட்டிருக்கார்? ஒருவேளை அவர் கோபமே படாமல் சிரித்து கொண்டே ஆனந்தமாக கையில் ஜாங்கிரி ஜிலேபியெல்லாம் எடுத்துட்டு முதலைக்கு இடத்துல நேராக போய் நீ கொஞ்சம் விட்டுடுறியாவனே இப்படின்னு கேட்டிருந்தா கஜேந்திரன் என்ன பண்ணியிருக்கோம்? நம்பிக்கையே வந்திருக்காது.
நம்ம விரோதின்னு ஒருத்தரை சொல்லச்சே, உன்னை விரோதியை விட்டேனா பார்னு பெருமாள் கோவப்பட்டா தான் இவனுக்கு நம்பிக்கை வரும். ஆனால் அவர் கோபப்பட்டாலும் நமக்கு நன்மை தான். ஆகவே தான் சீரியருளாதேன்னு சாதித்தார். என் நன்மைக்காகத்தானே கோவப்படுறார். கண்ணனை தொட்டில் கடத்திருப்பாளாம். ஆழ்வார் 10 பாசுரமாக பாடினார். தொடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், வெடுப்பு கொள்கையில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின்னு பாசுரம். தொட்டிலில் விட்டால் அவர் பேசாமல் இருக்க மாட்டார், இருக்கவே பிடிக்காதான். சரி, இந்த பிள்ளை தொட்டில் படுக்க மாட்டேங்கிறதுன்னு எடுத்து இடுப்பில் வச்சுருந்தா அழுத்தி இறங்கிடுவாரான். ஒடுக்கி புல்கள் உதரத்தே பாய்ந்திடும், இப்படி எடுத்து வச்சுக்கலாம்னா ஓங்கி வயத்தில் ஒரு உதையை விட்டுன்னு கீழே விழுந்துருவான். இந்த பிள்ளையை நம்மளால் சமாளிக்கவே முடியல, ஏன் இவரை தொட்டிலேயே போட மாணிக்கங்கட்டி வைரமிட கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பெறமன் விருதன்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோன்னு போச்சு. அப்படி தாலேலோ பாடிட்டு இருந்துச்சு. அன்னி வரைக்கும் நந்தகோபாலர் பரமசாது, ரொம்ப நல்லவர். அவருக்கு சண்டை பூசல்னால் என்னதுன்னே தெரியாது. ஆனால் கண்ணன் அவதரித்தானோ இல்லையோ, அடுத்த நாள்லேருந்து கூர்வேல் கொடுந்தொழிலான் நந்தகோபன். மறுநாள்லேருந்து கையில் வேலை பிடிச்சிருக்கார், ஒரே கோவப்படுறார். என்ன கோபம்னா, ஒரு சின்ன ஈ வெறும் ஈ. அந்த கண்ணன் படுத்துருக்கிற தொட்டிலுக்கு கீழே வந்து தான். உடனே அவர் உட்காண்டிருக்கிற உள்ளேருந்து கையில் ஈட்டி எடுத்துட்டு விட்டேனா பாருன்னு ஈயை நோக்கி வந்தாராம். சுவாமி, அது சுவாமி, நீ என்னமோ யானை வந்திருக்க மாதிரி, சிங்கம் வந்திருக்க மாதிரி, ஏன்னா அசுரனா வந்துட்டார், தானே வந்திருக்குனால் அது ஈயா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், கண்ணனுக்கு ஏதான கட்டம் வந்தது விடவே மாட்டேன்னு கோபமாக வந்தாராம். அந்த கோபத்தை பார்த்து கண்ணனுக்கு ரொம்ப திருப்தியா, நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக பேரில் நம்ம அப்பாவுக்கு எவ்வளோ கோபம் இருக்குது பற்றியா. அதை போலத்தான் நமக்கு இப்போ பெருமாள் அந்த சீற்றத்தோடு வந்தால் தான் நமக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆகவே சீற்றம், அவர் படும் கோபமே நம்முடைய நன்மைக்காகத்தான் நடக்கும்னு கொள்ள வேண்டும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சத்த. அதனால் மனத்துக்கு நீனா சினந்ததுனால மனத்துக்கு நீயா இருப்பார்னால், அடியவர்களை காப்பதற்காக வருகிற சினம் நம் மனத்துக்கு இனிமையைத்தான் கொடுக்கும். பக்தர்களிடத்தில் யார் அபச்சாரப்பட்டாலும், பாகவத அபச்சாரப்பட்டால் அதை அவர் பொறுப்பதே இல்லை. பிரகலாதனிடத்தில் பட்ட அபச்சாரம் நரசிங்கன் பொறுக்கவில்லை, ஹனுமானிடத்தில் பட்ட அபச்சாரம் ராமன் பொறுக்கவில்லை, அர்ஜுனனிடத்தில் பட்ட அபச்சாரம் கண்ணனே பொறுக்கவில்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, ராமர் எதனால பொறுக்காமல் சீறினால். திருட்வா பிளவக சார்தூலம் கோபஸ்ய வசமேயிவான். ராமன் சண்டை, ராவணனோட சண்டை போட்டிருக்கார். அப்போ ராவணன் அம்புகளால் தொலைக்கிறான். ராமனை எத்தனை தொலைச்சாலும் அவருக்கு துளி கூட வருத்தமே வரல, கோபமே வரல. இது படாது, ஹனுமார் தான் தோளில் தூக்கிட்டு இருக்கார், இனிமேல் அம்புகளால் ஹனுமாரை தொலைப்போம்னு ராவணன் மாற்றிட்டான். குறிய மாற்றி வச்சு ஹனுமானை அடிக்க அடிக்க அவருக்கு இன்னும் ஒரு அடிப்பட்டதுன்னா திருமேனி முழுக்க ரத்தமாக பச்சை திருமேனியா, வானரம் தானே, அதனால் திருமேனி முழுக்க பச்சையாக இருக்குது. குத்தி 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 அம்பு சல்லடக்கன்னா ரத்தமாக ஓடின்னு இருக்கு. அடுத்த அம்பு பட்டா ஹனுமார் இருப்பாரா இல்லையா தெரியாது. அந்த நிலைமைக்கு வரைக்கும் காத்துன்னு இருந்த ராமனுக்கு ஓஹோன்னு கோபம் வந்துதான். திருட்வா பிளவக சார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். தான் கோபத்துக்கு வசப்பட்டு இன்னைக்கு ராமனுடைய சூரத்தனம் என்னான்னு உலகம் பார்க்கட்டும் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சார். அத்திய ராமஸ்ய ராமத்துவம் பஷ்யந்து மம சயுகே ஒருவர் இருவர் ஓர் மூவரென உருவு கறந்து உள்ளந்தோறும் தித்திப்பானு பாசனம் திருக்கடி தானமும் என்னுடைய சிந்தையும் உருக்கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் செருக்கடுத்தன்னு திகைத்த வரக்கரை ஒரு கட வழி பொழிந்த ஒருவன் ஒன்னான்னு சண்டை போட்டாராம். வேகத்தை கூட்டினார், 2 ராமர் தெரிந்தார்கள். வேகத்தை கூட்டினார் 3 ராமர், வேகத்தை கூட்டினார் 4 ராமர், இன்னும் வேகம் மறைஞ்சே போயிட்டார். அத்தனை வேகமாக யுத்தம் பண்ணதால எதுக்குன்னால் குரங்க அடிச்சுட்டான், ஹனுமாரை அடிச்சுட்டாங்கிறதுனால அவருக்கு வந்த வேகம். இதை பார்த்தா நமக்கு அவரை பற்றி சந்தோஷம் தானே படுவோம். ஆமாம், தன்னை அடிக்கிறச்சே அவர் கவலைப்படலை சுவாமி. ஆனால் தம் பக்தன் அடித்தான உடனே என்ன கோபம் வந்துருக்கு. இல்லாத கோபத்தை வரவழைத்து கொண்டு செய்தார்னால் இதை யோசிக்கச்சே ஹனுமாருக்கு என்ன தோணும், மனத்துக்கினியான்னு தோணதா. யாருக்காகவும் பண்ண வேண்டிய தேவையே அவருக்கு இல்லை. ஒன்றுமே இல்லாதவன்னா நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்க. நானோ நீசன், ஆனால் எங்கிட்ட இவ்வளவு தூரம் எனக்காக போய் அவரிடத்துல இவர் கோவப்பட்டார்னு சொன்னால் கண்டிப்பாக ஹனுமானுடைய மனத்துக்கு இனியவனாகத்தானே இருப்பார். அதனால் இனிமையானது வெறுமே வந்து விடாது. நம்ம மனத்துக்கு பெருமான் தான் இனிமையாக இருக்க வேண்டும். அவரை பற்றின பாடின ஆழ்வார்கள் இனிமையாக இருக்கலாம், வியாக்கியாதாக்கள் இனிமையாக இருக்கலாம். அதனால பொதுவாக சிந்தனைக்கு இனிமையாக இருக்கார், மனத்துக்கு இனிமையாக இருக்கார்னால் அதற்கு இத்தனை படிக்கட்டு ஏறி இருந்தால் தான் அந்த இனிமைங்கிறதே என்னதுன்னே புலப்படும். தசரதன் உள்ளத்துக்கு இனிமையாக இருக்கார், வசிஷ்டர் உள்ளத்துக்கு இனிமையாக இருந்தார், சீதை உள்ளத்துக்கு இனிமையாக இருந்தார். ஆச்சரியம் இல்லை. அதை பற்றி வால்மீகி பகவானே சொல்கிறது, சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமை
சத்ருக்கள் கூட ராமபிரானை கொண்டாடி கொண்டே இருப்பார்களாம். யாரெல்லாம் விரோதிகளோ, ராவணனே மயங்கிட்டான் தெரியுமோ, இந்த ராமனுக்கு இந்த பிறவியில் என்னால் ஆட்பட முடியல, திதாபஜ்யேயம் அப்பியேயம் நான் அமேயம், என்னை ரெண்டா வெட்டினாலும் ராமனை வணங்க மாட்டேன்னு இந்த பிறவியில் உறுதி. ஸ்வபாவோ துரதிக்கிரமா, இந்த பிறவி எவ்வளோதான், அடுத்த பிறவியர் வேணா பார்ப்போம். ஏன்னா எல்லாரும் சொல்லி பார்க்குறா, ராவணா வேண்டாம், அவன் தப்பானவன் இல்லையே, நீ தானே தவறடைத்திருக்கிறாய், மன்னிப்பு வேண்டிக் கொள்ளே, நீ ஒன்றுமே இல்லை, பெசாமல் இருந்தால் கூட ராமன் விட்டுடுவேனால் இந்த பிறவியில் இல்லை. சில தீவிரவாதிகள்லாம் இருப்பா, திருந்தி வரலாம் என்னால், இப்போ இல்லை ஆச்சு, இனிமேல் என்னால் வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்க முடியாது, இந்த வாழ்க்கை இப்படி தான் முடிய போகிறது, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் பார்த்து கொள்வோங்குவோம். அதுதான் ராவணனுடைய ஆபத்து. இந்த பிறவியிலே அவன் திருந்தி வந்திருக்கலாம், ஆனால் அப்படி வராத போயிட்டானோ இல்லையோ, ராவணனுடைய உள்ளத்துக்கு கூட ராமன் இனியவன் தான், அவன் அழகு இனிமைதான், வீரம் இனிமைதான். ஆனால் அந்த இனிமையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருந்திருக்கணும். இருந்ததுன்னா தான் அது நமக்கு கிடைக்கும். தசரதன் உள்ளத்துக்கு இனியவனா, ஒரு 2-3 விஷயம் மட்டும், யார் உள்ளத்துக்கு இனிவனா இருக்கார்னு சொல்லி இன்னொரு 10 நிமிஷத்தில் உபன்யாசத்தை முடிச்சு விடுறேன். தயரதன் பெத்த மரதகமணி தடம் 300 நாள் மழுவாளி செலவாங்கி அவந்தவத்த முத்தும் சத்தாய் என்னையும், தசரதன் பாடுறதா பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் பாடின்னு இருக்கார். அன்றைக்கி ஒரு நாள், ராமா எனக்கு நீ பிள்ளையா பிறந்த, 60,000 வருஷம் புத்திர பாக்கியம் இல்லாமல் துன்பப்பட்டேன், கடைசியாக உன்னை நான் பெற்றேன். அதுக்கப்புறம் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு ஒருத்தி கேட்டாலே, நீ பாட்டுக்கு தடதடான்னு கிளம்பி காட்டுக்கு போயிட்டியே, எதையானு யோசிச்சு பார்த்தியா? நமக்கு தான் காடு ஒத்து வருமா, நம்ம அம்மாவை நாம் பிரியறமே எதான்னு கட்டப்படுமா, ஒன்றுமே நீ யோசிக்கலை. நீ யோசித்தது எல்லாமே தசரதன் வாக்குதானம் பண்ணிவிட்டார். அவர் உள்ளபடி நான் நடந்துடணும், என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு வனம் புக்கையந்தாய் நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. உம்மத்தான் நான் மகனாக பெறணும், இந்த பிறவி இல்லை, அடுத்த 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ தான் அடி எனக்கு மகனாக பிறக்கணும் தசரதன் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஒரு நிமிஷம் பரீட்சை பண்ணி பார்ப்போம். நம்ம எத்தனை பேருடைய அப்பா அம்மாவை போய் இதே பிள்ளையையோ பெண்ணையோ அடுத்த பிறவிக்கும் பெற தயாரா என்று கேட்டு பாருங்கள். அவள்கிட்டேருந்து முதல்ல ஒரு பெருமூச்சு வரும், வெறுமை பதில் சொல்லிட மாட்டா, முதல்ல ஒரு பெருமூச்சு விடுவா, அதுக்கப்புறம் இன்னொரு தடவையா, இவ்வளோதான் பதில் உங்களுக்கே புரியும். யாருக்காக இருந்தாலும் இவ்வளவு தான். இது அப்பா அம்மா பற்றி மட்டும் நான் சொல்ல வேண்டாம், பிள்ளைய கேட்டாலும் இதே அப்பா அம்மா அவனுக்கு தேவையில்லையானா அவனும் இதே பதில் தான் சொல்லுவான். அப்பா அம்மாவை கேட்டாலும் இதே பிள்ளை தேவையில்லையானா அவரும் இதே பதில் தான் சொல்ல போகிறார். அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும்தான் 7 பிறவி எடுத்தாலும் இவன் திரும்ப திரும்ப மகனாக பிறக்க வேண்டும், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. இது தசரதன் தன்னுடைய பிள்ளையை சொல்லினது இருக்கட்டும், தசரதனுக்கு பிள்ளை அதனால வேணும்னு சொல்லத்தான் சொல்லுவோம். மக்கள் என்ன சொன்னார்கள்? व्यसनेषु मनुष्याणां ब्रजं भवति दुःखितः उत्सवेषु च सर्वेषु पितेव परितुष्यति. ராமனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன்னு தசரதன் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டார். எல்லாரும் வந்து சேர்ந்துட்டார். இந்த பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமான்னொடனே, கிழவனே ஓடு, விருத்தஸ்தமசி பார்த்திவ அநேக வருஷ சாகஸ்திரா, விருத்தஸ்தமசி பார்த்திவ 60,000 வருஷம் போரும் நீ இனிமேல் இருக்காத, ஓடி போனான். அவனுக்கு ரொம்ப வருத்தம், தானே நன்னா ராஜ்யத்தை ஆண்டு இருக்கும், இப்படி எல்லாரும் நம்மளை விரட்டி விட்றாளே, என்ன தப்பு கண்டுபிடித்தீர்கள், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டான். வரிசா ராமனுடைய நலத்தையா பாடின்னு வரா. எங்களை ராமன் இப்படி பார்த்துன்னா அவனுக்கு இருக்கிற குணம் யார் இடத்துல வரும்? தசரதா, உன் பேரில் ஒரு தப்பும் இல்லை, ராமன் ஒரு பிள்ளையை பெற்றப்பார், அது ஒன்று தான் நீ பண்ண தப்பு. அப்படின்னா அந்த பிள்ளை எங்களை ஈர்த்திருக்கிறது, எங்கள் மனசுக்கு எவ்வளவு இனிவனாக இருக்கார்னால் நீ ஓடிப்போன்னு சொல்கிற அளவுக்கு அவன் எங்கள் மனசுக்கு இனிவனாக இருக்கான். அப்படிங்கிறத கேட்டு எவ்வளவு ஈன்ற அந்த நிமிஷத்தை விட எவ்வளோ ஆனந்தப்பட்டிருப்பார் தசரதன். அதனால் அவர் திருப்பி கேட்குறார், அது என்ன என் பிள்ளை அவ்வளவு நல்லவன், உங்கள்கிட்ட கேட்கணும் இது வேணும்னு தூண்டுறது. அவள் இன்னும் 10 ஸ்லோகம் பாடுவாளோ இல்லையோ, ஆமாம் உன் பிள்ளை இப்படி ஆக்கான் தப்பு இல்லை, எல்லாம் நல்லதாக சொல்லிட்டு இருக்கா. அப்போ சொன்னது, எங்கள் வீட்டில் ஒரு துன்ப நிகழ்ச்சின்னு சொன்னால் எங்களுக்கு முன்னால் அவன் துன்பப்படுவான், எங்கள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னால் எங்களுக்கு முன்னால் அவன் மகிழ்வான். व्यसनेषु मनुष्याणां भ्रजं भवति दुःखितः उत्सवेषु च सर्वेषु पितेव परितुष्यति. எங்கள் வீட்டில் நல்லது நடந்தால் அப்பா சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி அவர் படுவார், துன்பம் நடந்தால் அம்மா துன்பப்படுவதற்கு முன்னாடி அவர் படுவார். இப்படி எங்களுக்கு அவளுக்கு இருக்கிற உறவு. ஆகவே நீ ஆண்டதெல்லாம் போரும். பகவோன்றிருப்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே. உன்னுடைய பிள்ளைக்கு பகவோன்றிருப்ப கல்யாண குணாக, எத்தனை குணங்கள் தெரியுமோ. என்னதை நினச்சி ஒத்தொத்தரும் உருக ஆரம்பிச்சுட்டா பேசவே வரல. இதே தான் முதல் ஸ்லோகத்திலே நடந்தது.
வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்து சேர்ந்தார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். வால்மீகி நாரதரை பார்த்து சில பல கேள்விகள்லாம் கேட்குறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தஸ்ய கஸ்யைக பிரியதர்சனः ஆத்மவான் கஹ ஜிதக்ரோதः த்யுதிமான் கோனசூயகः கஸ்ய பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷஸ்த சயுகே. 16 கேள்விகள் கேட்டார். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் இல்லையோ, தகச்சு போய் நாரதர் நின்றுட்டார். நீ நன்னத்தான் கேட்டிருக்கீர், ஆனால் இது இத்தனையும் சேர்த்து ஒத்தரிடத்தில் இருக்க வேண்டுமே. பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக முனேவக்ஷாமியகம் புத்வா தைர்யுக்த ஸ்ருயதாம்பரா. முனியே இரும், என்னை கொஞ்சம் சமாளிச்சுன்னு நான் சொல்கிறேன்னார். நீர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் தெரியலேன்னு சொல்லலை, எனக்கு பதில் தெரியும். ராமன் தான் இத்தனை கல்யாண குணங்களும் உடையவன்னு சொல்லணும். ஆனால் அப்படின்னு நினச்ச உடனே உள்ளத்துக்கு இனிமை வந்து உருக ஆரம்பிச்சு கொடுத்தான். உருகினபடியால் இவரால் பேச முடியலையா. ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடும், என் உள்ளத்தை கொஞ்சம் சமாதானப்படுத்திண்டு அப்புறம் ராமன்னு பதில் சொல்கிறேன். அந்த ஒரு எழுத்து சொல்கிறதுக்கு இந்த பாடு. ராமன் தான் இத்தனை குணங்களோட கூடியவர்னு ஒரு 2 வரி சொல்லியிருந்தா போகிறோம். அதை சொல்ல முடியாத தொண்டை தகைச்சு போச்சு. கத்கத ஸ்வரம் கண்லேருந்து தண்ணீராக கொட்டுகிறது. அந்த அளவுக்கு தான் பகவோ துர்லபா செய்வ. அதனால நாரதரும் அப்படித்தான், வால்மீகியும் அப்படித்தான், தசரதனை அப்படித்தான். சீதையை ராமனை கண்டு அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். 2 பேரும் பார்த்த நிமிஷத்துலேருந்து 12 வருஷமாக பிரிஞ்சிருந்தாளே. வைகுந்தத்துலேருந்து பார்க்கடல்லேருந்து பிரிஞ்சு நீ போய் அயோத்தியில் போகிற, நான் போய் மிதிலையில் பிறக்கிறேன், எல்லாருமா சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவோன்னு வந்து 12 வருஷம் பிரிஞ்சு. இப்போ ராமனுக்கு வயசு 12, சீதைக்கு வயசு 6. அந்த சமயத்துக்கு தான் திருக்கல்யாணமே நடந்தது. சீதைக்கு என்னதான் ராமனை பற்றி இனிமை. அவர் பாக்கி எல்லாம் இருக்கட்டும், இவன் வீரன் தீரன் பராக்கிரமன் அந்த இனிமையெல்லாம் இருக்கட்டும். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தா என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் கல்லெடுத்து கண்மாறி காத்தா என்னும் வெற்பெண் ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார். கல்லெடுத்து கண்மாறி காத்தாய் கோவர்தனோத்தரன் பண்ணவரே, வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் வில்லை முறித்து சீதையினுடைய தோளிலே தீர்த்தமாடினவரேங்கிறார். வில்லிருத்து மெல்லியலால் சீதை வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாயினால் சீதை உருகி இருக்கணும், குளமாட்டம் இருந்திருக்கணும். அந்த சீதைங்கிற குளத்தில் ராமன் குளிச்சிருக்கணும். சீதை மனுஷி இல்லையோ, அவள் எப்படி குளமானாள்னால் அவள் பார்த்து உருகிட்டாளாம். முதல்ல ராமனுடைய வீரத்தை பார்த்துனுட்டா. தோள் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார், எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர், தடால்னு வில்லு முறிஞ்சுதோ இல்லையோ, என்ன வீரன் உருகி போயிட்டான். கையில் வரமாறை மாலை எடுத்துக்கொண்டு ராமனுக்கு மாலையை போட்டதுக்காக கிட்ட வருகிறாள். ராமன் இப்படி கை காமிச்சிட்டார். எங்கள் ஆச்சாரியன் பார்த்து வில்லை பார்த்துட்டு வாருன்னு சொன்னார். பார்த்தேன், எடுத்தேன், முறிஞ்சு போச்சு. இந்த பெண்ணை கொடுத்து கல்யாண விவகாரம்லாம் எங்கிட்ட பேசப்படவும் இல்லை, நான் பண்ணிக்கிறதாவும் இல்லை. எங்கள் தகப்பனார் இடத்துல சொல்லி அவர் வந்தால் தான் பேசுவேன். இதை பார்த்த உடனே ஒரு பொண்ணுக்கு கோபம் வந்திருக்கணுமா, வருத்தம் வந்திருக்கணுமா இல்லையா? நான் இப்பேற்பட்ட அழகி நின்றுட்டுருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னா இவரானா அவர் வரணும் இவர் வரணும்னு சொல்லிட்டு இருக்கார். இது நம்ம பற்றி ஒரு வசதியான அபிப்பிராயம் இல்லை போல இருக்கேன்னு தோணியிருக்கோம். ஆனால் இந்த பேச்சு ராமன் பேசின உடனே தான் சீதைக்கு பகு சந்தோஷம் வந்துதான். ஏற்கனவே வீரன்கிற சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. இப்போ தான் புரிந்ததான், எப்பேற்பட்ட பேரழகியாக இருந்தாலும் ஆச்சார தர்மத்தை ராமன் விட்டு கொடுக்கவே மாட்டார். அதனால தான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்தியபராக்கிரமஹா. வால்மீகி விடாமல் சொல்கிறார். ராமனுக்கு ஒரு ஆசையாம் பிரீத்தி, சீதைக்கு அதை விட பிரீத்தி. தாராகா பிதிருதாயுதி. இந்த கல்யாணம் அப்பா அம்மா பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு அவளுக்கு பிரீத்தியாம். இல்லைன்னா பொதுவாக சுயம்பரத்துக்கு போனால் ஜெயிப்பா கல்யாணம் பண்ணி வந்துடுவா. இங்கே ஜெயிச்சுட்டாலும் அவர் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கலையா இல்லையா? அப்பா வரட்டும், குலகுரு வசிஷ்டர் வரட்டும், அவர்கள் பேசித்தான் பண்ணி வைக்கணும். கோத்திரம் பிரவரணம் படிக்கணும், இந்த பக்கம் கோத்திரம் பிரவரணம் படிக்கணும், அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சுன்னால் இதை கண்டு சீதை வருத்தப்படவில்லை, கவலைப்படவே இல்லை, கோவப்படவும் இல்லை, சந்தோஷப்பட்டாள். ஏன்னா மனத்துக்கு இனியான் அந்த ராமன் பண்ணதை பார்த்து என்னைக்கா இருந்தாலும் நம்ம மாமனார் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம். இது இங்கு மட்டும் இல்லை, அவளுக்கு எங்கே தான் அறிமுகப்படுத்தினாலும் சரி அங்கேயும் மாமனார் பேரை முதல்ல சொல்லி விடுவாள். ஹனுமான் இடத்துல குறைப்பட்டு கொண்டாலும் சரி மாமனார் பேரிடத்துல தான் முதல்ல சொல்லுவார். ஹனுமான் இடத்துல பேசி கொண்டு இருக்கிறாள். இப்படி போய் என்னை தவிக்க விட்டுட்டு இந்த ராமன் இருந்துட்டாரே, 10 மாதமாக பார்க்கலையா இல்லையா, இப்போ தானே ஹனுமார் தேடின்னு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிறவோ வெறும ராமனை பற்றி சொல்லி விட்டுடல, என் மாமனார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இப்படி நான் துன்பப்பட்டு இருப்பேனாங்கிறா. நான் சொல்லிட்டு இருக்கிறதுனா 2026 இல்லை, அடி என் பேசின்னு இருக்கிறதெல்லாம் எப்போதோ பற்றி பேசின்னு இருக்கேன்.
அப்போ இருந்த சீத்தை திரேதாயுகத்தில் சொன்னது. அவர் இருந்திருந்தா உண்டா? ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினஹா, நான் தசரதனுக்கு நாட்டு பெண். அதான் முதல் அறிமுகம். அப்புறம் ஜனகனுக்கு பெண்ணுன்னு சொல்லுவோம். அப்புறம் ராமனை கைப்பிடித்த மனைவின்னு சொல்லுகிறாள். இந்த வரிசையை மாற்றவே மாட்டான். ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினா. அப்போ அவளுக்கு உள்ளூர என்ன ஆனந்தம்னால், இந்த கல்யாணம் ராமனுடைய தாய் தந்தையர் பார்த்து பண்ணி வச்சது, எங்கப்பா அம்மா பார்த்து பண்ணி வச்சது. இதுவே ராமன் மனத்துக்கினியானா அவளுக்கு இருப்பதற்கு காரணம். இப்போ சீதைக்கு மனத்துக்கினியான், விபீஷணனுக்கு மனத்துக்கினியான், தண்டகாரண்யவாசிகள் எல்லாருக்கும் மனத்துக்கினியான். அவ்வளவு ஏன் விரோதிகளுக்குன்னு சொன்னேன்னா, சூர்பனையனுடைய மனத்துக்கினியான், தாரையனுடைய மனத்துக்கினியான், மந்தோதரி மனத்துக்கினியான். 3 பேர் விரோதிகள். 3 பேருமே நேர் விரோதி. முதல்ல சூர்பனகை கொன்னுடனே வந்தா, ஆசைப்பட்டாள். அவளை ராமன் காது மூக்கு அறுத்து விட்டுட்டார். நேர ஜனஸ்தானத்துக்கு கரதூஷணாதிகளிடத்தில் ஓடி போனான். அப்போ சொன்ன ஸ்லோகம் என்ன தெரியுமோ? தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாட்சௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ. பெரிய கொண்டாட்டம். அம்மாழ்வார் கூட இப்படி பேச மாட்டார். சூர்பனகை அதை விட என்னடா பேசியிருக்கா. தருணௌ, என்ன இளமை தெரியுமோ? ரூபசம்பன்னௌ, எவ்வளவு அழகு. சுகுமாரௌ, எவ்வளவு மென்மை. புண்டரீக விஷாலாட்சௌ, தாமரை போன்ற கண்கள். தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலோ புண்டரீக விஷாலாட்சௌ மாந்தோல் மரவு சாத்தின்னு எவ்வளோ அழகா இருக்கா. சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிற அண்ணனுக்கு தோணித்து, காதலியும் மூக்கிலையும் ரத்தம் கொட்டின்னு இருக்கு. இவளானா தருணவ் ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கா. பெண்ணே என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி அருந்து தொங்குறதுன்னு அவன் கேட்டிருக்கான். அவன் சொன்ன, ஓஹோ அதை நான் சொல்லவே மறந்துட்டேன் போல் இருக்கு. இந்த அழகன் நீ தினாடி சொல்லியிருந்தேனே, அவன் தான் காதையை மூக்கிய வெட்டினான்னு அப்புறம் சொன்னான். இப்படி யாரான்னு சொல்லுவா? முதல்ல ரத்தம் காது மூக்கு படுத்து. ஏன்னா அந்த காது மூக்கில் ரத்தம் வர்றதை விட மனத்துக்கினியான் அவருடைய திருவுருவம் இவளை படுத்துறதோ இல்லையோ, அதனால தான் தருணம் ரூப சம்பன்னவனு பாடி அவனையே கல்யாணம். ஒரே ஒரு தப்பு தான் அவள் பண்ணது. தாராளமாக கல்யாணம் ஆயிருக்கும், ராமாலிங்கனம் கிடச்சிருக்கும். ஒரு ஆபத்து, ராமன் ஏகதார வர்த்தன். அந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நடந்தே இருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் அவள் சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை பத்தலை. அதே இடத்துல சீத்தை திருவடிகளில் சரணம்னு சொல்லி, உன் கணவன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தால் வேற வழியே கிடையாது, பண்ணித்தான் வச்சாங்க. பிராட்டியை முன்னிட்டு சரணம்னு பற்றிட்டோன்னா புருஷகாரம் பண்ணியே தீர்வாள். இவள் புருஷகாரம் பண்ணினா பெருமான் ஏற்றுக்கொண்டே ஆவார். மேலும் என்ன சூர்பனக, யாராக இருந்தாலும் மொத்த பேருக்கும் பதிம் விஸ்வசியான்னு பெருமாள் தான் பதி. நாம் அத்தனை பேரும் பெண்கள், அவர் ஒருத்தர் தான் புருஷோத்தமன். அதனால் யாரையும் அவர் தான் கல்யாணம் பண்ணி கொள்வார், பதி அவர். நல்ல வேளை இது ராமாயணத்துக்கு ஒத்து வராதுங்கிறதுனால தான் நடக்கலை. இதுவே கிருஷ்ணாவதாரமாக இருந்தது, நிச்சயமாக அதுதான் நடந்திருக்கும். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லச்சேவே ஈத உபரி, இது பராசர பட்டருடைய வியாக்கியானம். பகவத்குண தர்ப்பணம்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அதில் ராமாவதார திருநாமங்கள் வந்தன. பரர்த்திகி பரமஸ்பட்டா துட்டா புட்டா சுபேக்ஷணா ராமோபிராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோனயா. அதுக்கு முதல்ல அவதாரிக்க ஈத உபரி மிருத சஞ்சீவனம் ராமவிருத்தாந்தமாக. இனிமேல் இந்த திருநாமங்களாலே வேதவியாசர் ராமவிருத்தாந்தம் சொல்கிறார். போகிற உயிரை கூட காக்கக்கூடிய ராமவிருத்தாந்தம் சொல்கிறாருங்கிறார். மிருத சஞ்சீவனம்னால் உயிர் போயிட்டே இருக்கு, ஆனால் காப்பாற்றணும்னா ராம 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 அப்படின்னு சொன்னால் போகிற உயிர் கூட காப்பாற்றிடுவான். ஆழ்வார் தன் பாசுரத்தில் கண்ணன் நாமமே குளறி கொன்றீர்னு பாடினார். தான் ஒரு கிளி வளர்த்துருந்தார். நம்ம ஆழ்வார் ஒரு கிளியை வளர்த்துட்டு இருந்தார். அந்த கிளிக்கு தயிர் பழம் பால் சோறு எல்லாம் அப்பப்போ கொடுப்பார். அது நன்னா சாப்பிட்டுக்கும். நீ எனக்கு ஆசையாக இருக்கிறச்சே கிருஷ்ணான்னு ஒரு பேர் சொல்லித்தரேன், ராமான்னு ஒரு பேர் சொல்லித்தரேன். எப்போ சொல்லணும்னு சொல்கிறேன். கண்ணன் என்ன கைவிட்டுடுவார், அவரை விட்டு பிரிஞ்சு ரொம்ப துன்பப்படுவேன். அந்த சமயத்துக்கு துன்பப்பட்டுருக்கச்சே ராம் ராம்னு சொல்லு, ராமன் ராமன்னு சொல்லு, உயிர் காப்பாற்றிடும். நன்னா சந்தோஷமாக ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பேன். கண்ணனோட ஆடிட்டு இருக்கச்சே கிருஷ்ணன் கிருஷ்ணான்னு சொல்லு, அப்போ சந்தோஷம் வளர்ந்துடும். சரி சரின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிளி தலையாடிடுச்சு. ஆனால் உண்ட மயக்கம் தொண்டருக்கு முண்டு மறந்து போச்சு. அந்த சமயத்துக்கு ஆழ்வார் ரொம்ப பிரிந்து துன்பப்பட்டு இருக்கார். அப்போ என்ன சொல்லணுது? ராம ராமான்னு சொல்லணுமோ இல்லையோ, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியல, சந்தர்ப்பம் தெரியாமல் சொன்ன உடனே ஆழ்வார் சொல்கிறார், 10 நிமிஷம் கழித்து போகிற உயிர் 10 நிமிஷம் முன்னாடியே பட போகிறது. கிருஷ்ண நாமத்தை சொன்னியோ இல்லையோ, கண்ணன் நாமமே குழறி கொன்றீர். கண்ணனுடைய நாமத்தை மாற்றி சொன்னதுனால கொன்று. அப்போ அது தோணித்ததுன்னா கிருஷ்ணநாமமுக்கு ஆகாதனால் ஆகும், சந்தோஷமாக இருக்கிறச்சு ஆகும். துக்கப்படும் போது ராமநாமத்தை சொன்னோம்னா போகிற உயிர் கூட ரட்சிக்கப்படும். அப்போ உயிரை காப்பாற்றி கொடுக்குற நாமம், அதற்குரியவனான ராமபிரான் மனத்துக்கு இனியானாக இல்லாமல் யாராக இருக்க போகிறார்?
அதனால் உயிரையே ரட்சிக்கக்கூடியவர் அவர் தான் இனியவனாக இருப்பார். அது சூர்பனகை இடத்துல பார்க்கலாம். தாரையும் அதே போலத்தான் சொன்னால், துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய்ய கீர்த்திஷ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷ விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவான். உன்னை போல என்ன வாலி அடிபட்டு கீழே விழுந்துட்டான், உயிர் பிரிஞ்சுட்டே இருக்கு. அதை பார்த்து அழறத்துக்காக ஓடி வந்தாள் தாரை. ஆனால் ராமனை பார்த்து, ராமா என்ன உன் பெருமை, என்ன உன் பெருமை அப்படின்னு அவளும் கொண்டாடி மனத்துக்கு இனியவன் தான் சொன்னான். ராவணன் அடிபட்டு கீழே விழுந்துட்டான், மந்தோதரி கொண்டாடுகிறாள். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதன ஸ்ரீவத்சவக்ஷாக நித்யஸ்ரீ அஜய்யா சாஸ்வதா துருவா சங்கச்சக்கர கதாதரா தமச பரமோ தாத்தா. 4 ஸ்லோகம். 4 ஸ்லோகங்களாலும் ராமபிரான் பெருமையே நம் உள்ளத்துக்கு அத்தனை இனிவனாக இருக்கான்னு மந்தோதரி கொண்டாடினாள். அதனால் விரோதிகளுக்கு மனத்துக்கினியான், வேண்டியவர்களுக்கு மனத்துக்கினியான், நம் ஹனுமானுடைய மனத்துக்கு மினியான். அது எவ்வளவு இனியவர்னால் 2 இடம் மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். ஆயத்தாச்ச சுவிருத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நவிபூஷிதாக. ராமனே முதல்ல ரிஷ்யமூக பர்வத்தத்துக்கு பக்கத்தில் இப்போ தான் அவர் சந்திக்கிறார். சுக்ரீவன் தான் அனுப்பிச்சி வச்சார், இவர் 6ன்னு போய் பார்த்துன்னு வாங்கணுட்டு. ஹனுமான் வரார், ராமலக்ஷ்மணர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே இவர் நினைக்கிறது ஆயத்தாச்ச, ராமனுடைய திருத்தோள்கள் எவ்வளவு நீளமாக இருக்குது, அவருடைய தோள்கள் எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, உருண்டவையாக இருக்குது, பார்க்குறதுக்கே என்ன அழகாக இருக்கார். அழகு நம்ம உள்ளமே நாமே திருஷ்டி போட்டுடுவோம் போல் இருக்கே. பாகவ பரிகோ சர்வபூஷண பூஷார்காக அனைத்து ஆபரணங்களாலும் மறைக்கத்தக்க இந்த திருமேனியை ஏறாமா திறந்து போட்டு வந்திருக்கே. எங்கள் கண்ணெச்சிலே பட்டுடும் போல் இருக்கே. குழந்தை ஒன்று அழகாக இருந்ததுன்னா போத்தி வச்சுப்போம், மூடி வச்சுப்போம், சுற்றி போட்டுட்டே இருப்போமே. தினப்படி எலுமிச்சம்பழம் சுற்றி போடு, தேங்காய் சுற்றி போடு, பூசணிக்காய் சுற்றி போடு, எல்லாம் சுற்றி போடும். நமக்கு இல்லை. அதனால் குழந்தைகள் அழகாக இருந்ததுன்னா பண்ண மாட்டோமா? அதை போல் ராமனுக்கு இருக்கிற அழகுக்கு இப்படியெல்லாம் தோளை திறந்து போட்டுன்னு வந்திருக்கியே ராமா, மூடிக்கொள்ளக்கூடாதான்னால் ஹனுமான் என்ன அழகுக்கு மயங்கிறவரா இல்லை வீரரா? பெரிய விவேகி வேதாந்தியா இல்லை அழகு மாலை சாத்தின்னு இருக்கார், கிரீட முகுட சூடாவந்தம் இதெல்லாமா ஹனுமார்? அவர் எடுத்தால் சஞ்சீவி மலையை தூக்கின்னு வரார். அவரா இப்படி ஆபரணங்களுக்கும் ஆயுதங்களுக்கும் மயங்கிட்டு இருப்பார்னால் அதுதான் அப்பேற்பட்ட ஞானியும் மயக்கக்கூடிய மனத்துக்கு இனிமை. அப்படிங்கிறது ஆயத்தாச்ச சுவிருத்தாச்ச பார்க்கலாம். கடைசி நாள் ராமன் பரமதத்துக்கு கிளம்ப போகிறார். எல்லாரையும் தன்னோடு அழைத்து போகிறார். கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்கித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. மொத்த அயோத்தியாவாசிகள் என்னென்ன உண்டோ ஸ்தாவரம் ஜங்கமம் மரம் செடி கொடி மண்ணு எல்லாத்தையும் கூட கொண்டு போகிறார். ஹனுமார் மட்டும் மூலையாக உட்காண்டிருக்கார். நீர் வரலையான்னு கேட்கிறார். இல்லை அடியேன் வரலை, இந்த பூலோகத்தோடு இருக்கேன். என் மனசுக்கு இனிமை ராமனிடத்தில் தான் இனிமை. பரமவதத்துக்கு வந்துட்டேன்னால் அது இனிமை அல்ல. அவர் பெருமாள் இருக்கட்டும், நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வர்றதா இல்லை, ஸ்ரீரங்கத்தோடு இருந்துடுறேன். இங்கேயே இருந்து ராமநாமத்தை சொல்லிக்கிறேன், இங்கேயே உன்னை சேவித்து கொள்ளுகிறேன். ஸ்னேகோமே பரமோ ராஜன் துவைநித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதாவீர பாவோ நானியத்திர கச்சதி. ராமனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா அப்படின்னு ஹனுமான் சொல்லி முடிச்சு இன்னைக்கு இங்கே தான் இருக்கார். இதோ இருக்காரே, எங்கேயும் தேடிண்டே போக வேண்டாமே. அப்போ இங்கேயே எழுந்தொழி இருக்கிறார்னால் ஏன் வைகுந்தத்துக்கு போல? அவருக்கு தானே முதல் வாய்ப்பு கொடுத்துருப்பார்னால் அதில் இனிமை இல்லை. இதில் தான் எனக்கு இருக்கிற இனிமை. ராமன் தான் எனக்கு என்னுடைய மனத்துக்கு இனியவன். அவர் எனக்கு பண்ணியிருக்கிற நல்லதை வேற யார் செய்ய போகிறார்கள்? பச்சமா மலபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமர ரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகவானும் அச்சுவபிரனும் வேண்டேன். அந்த சுவையே வேண்டாம். அது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொன்னது. என்ன இனிமை? நாமங்களின் இனிமை. அதை போல ராமபிரானுடைய இனிமை ஹனுமாரையே வைகுந்தமே வேண்டாம்னு சொல்ல வைத்ததுங்கிறது தான் மனத்துக்கினியான். சினத்தினால் தென்னலங்கை கோமான செத்த மனத்துக்கினியானே பாடவும் நீ வாழ்த்திரவாய். இப்போ யோசிச்சு பார்த்தால் நம்ம மனத்துக்கு கண்டிப்பாக இனிவராக இருக்கார். படைச்சவரை அவர், உரைபவர் அவர், விலகாமல் உரைபவர் அவர், சிந்தனையாக இருக்கிறவர் அவர், சிந்தனைக்கு இனியவராக இருக்கிறது, விஷயமாக இருக்கிறது அவர், நம்ம மனத்தை ஆள்பவரும் அவர். இத்தனையும் மனத்துக்கு அவருக்கும் தொடர் இருக்கும்போது, அவர் மனத்தால் தான் எனக்கு மோட்சம்னே இருக்கும்போது, அப்போ நம்ம மனத்தால் சிந்தித்தால் இனிமை இல்லாமல் இருக்குமா? இருக்குங்கிறத தான் ஹனுமாரே மோட்சமே வேண்டாம்னு சொல்லி காட்டினார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமியினுடைய அனுகிரகம் இங்கு கூடியிருக்கூடிய எல்லாருக்கும் சீதாராமர்களுடைய அனுகிரகமும் நீங்காத செல்வமாக எப்போதும் கிட்டட்டும்னு
பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நம. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களம். ஸ்ரீகாந்தாய கல்யாணதே நிதேர்த்தினா ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு சொல்லி ஆண்டுதோறும் இந்த விழாவினை உற்சவத்தை விடாமல் நடத்தி கொண்டு வருகிற நண்பர்கள் சில பேர் சேர்ந்து நடத்தின்னு இருக்கார்கள். அவர்கள் எல்லாருடைய க்ஷேமலாபத்துக்கும் அவர்களுடைய கைங்கரமும் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக வளர வேண்டும். நீங்களும் நிறைய அதனால் எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன்.